இது 2000 வருட போராட்டம். 2000 வருட போராட்டம். நீங்க படிக்கணும்னு தாங்க அத்தனை பேரும் ஆசைப்பட்டாங்க இல்ல. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். நீங்க அப்படி உட்கார வேண்டும். ஏன் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இன்னும் நீங்க உட்காரல. ஒரு பாட்டை சொல்ல உராயலான்னு பாருங்க. நல்ல அற்புதமா இந்த ஒரு மதிய நேரத்தை இத்தனை தூரம் ஒரு சிரித்த முகத்தோடு தமிழை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நமது அற்புதமான இந்த கல்லூரியில் ஒரு முத்தமிழ் விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தமிழ் விழாவில் உங்களை அத்தனை பேரையும் பார்க்குறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாடுற. நான் நிறைய காலேஜில் போய் பேசுகிறோமா இப்படி வேட்டு செட்டோடு வந்தோடனே பயந்துருவாங்க. என்ன சார் தமிழ் பாடம் நடத்த போகிறீங்களா அப்படின்னு. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜில் பேச போகும்போது, அண்ணே நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்பேனே, நீங்கள் அப்படியே எங்கள் தமிழ்வாதியார் மாதிரியே பேசுவீங்கண்ணே அப்படின்னுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா, ஏம்மா உங்கள் ஆசிரியர் அவ்வளோ நல்லா பேசுவாரானே. இல்லைண்ணே யார் கேட்குறாங்களோ இல்லையா அவர் பாட்டு பேசினே இருப்பாரு. எவ்வளோ சந்தோஷம் பாரு அதில். இது பரவாயில்ல. இன்னொரு பொண்ணுல, அண்ணா நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வருவீங்கல்ல அப்படின்னுச்சு. ஆமாம்ப்பா அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்லேயே வர வேண்டியதானே, எதுக்கு எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னுச்சு. ஏன் அப்படின்னு, இன்ஸ்டாகிராம்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம், நேரில் அது முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலே இங்கே ஒரு பெரிய எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு சிங்க கூட்டத்தை பெண் சிங்கம் தான் தலைமை ஏற்கும். ஒரு யானை கூட்டத்தை பெண் யானை தான் தலைமை ஏற்கும். ஒரு தேனி கூட்டத்தை பெண் தேனீக்கள் தான் தலைமை ஏற்கும். அப்படியாக இந்த தமிழ் படையினுடைய தலைவியாக நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக இத்தனை தமிழ் மாணவிகள் படையை உருவாக்கியிருக்காங்கல்ல. அதற்காகவே நமது கல்லூரிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். நான் மேம்கிட்ட வரும்போது கூட கேட்டேன், மேம் அவ்வளோ அழகான ஓவியங்கள், அவ்வளவு அற்புதமான ஓவியங்கள். இந்த முத்தமிழை வைத்து இங்கே ஒரு ஓவியம் வரைந்திருந்தாங்கல்ல, சேரச்சோழ பாண்டியரோடு வேள்பாரியை கொண்டு வந்த அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைதட்டலோடு ஒரு பாராட்டு தாங்க. வரும்போது உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு பேச்சாளராகத்தான் வந்தோம். ஆனால் இந்த ஓவியங்களெல்லாம் பார்க்கும்போது தமிழை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். இந்த தமிழ் படை மாணவிகளை பார்த்து, எங்கேயாவது மாணவர்கள் இருக்கீங்களாயா? கண்ணு கெட்டின தூரம் யாரும் தெரிய மாட்டான். இருக்காங்க, எங்கள் பசங்க இருக்காங்க. ஏன்னா கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் பயலுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. சாரு ஒரு ஸ்கூலில் கேட்டுக்கிறேன், ஏன்ப்பா இந்த +1 +2லாம் படிக்கிறப்ப ஃபஸ்ட் மார்க் பூரா பொண்ணுங்க தானே எடுக்கிறாங்க, ஏன்டா நீங்கள் எடுக்கலன்னாரு. நம்ம பையன் சொன்னான், கல்விக்கு யார் கடவுள் அப்படின்னா, சரஸ்வதி. லேடிஸ் தானே மார்க் போடுவாங்க, நீங்கள் கல்விக்கு கடவுள் கருப்புசாமின்னு மாற்றி பாருங்கள், நாங்கள் எப்படி வாங்குறோம். அப்படி இங்கே ஜானவி மேம்லேருந்து ஒருங்கிணைப்பாளர்கள்லேருந்து அத்தனை பேருமே இணைந்து ஒரு தமிழ் படையை, மாணவிகள் படையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் இல்லையா? எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசல. தமிழில் ஒரு பாட்டே வரும், கங்குல் யானை காலில் படுத்தினும் படுத்தலாம், சுடர்வகு பகுவாய சிங்க வாயினுள் செலுத்தினும் செலுத்தலாம், தென்புலத்தார் கோமா நரகிடையே வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் என் நாயகா தமிழறியார் முன் இயம்புதல் தவிர்ப்பா ஏன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாடுறதான்னு கேட்டப்படாது. யானை காலில் போய் விழுந்துடலாமா, நரகத்தில் போய் கூட விழுந்துடலாமா, சிங்கம் வாய்க்குள்ள போய் தலையை விட்டுடலாமா, ஆனால் தமிழ் தெரியாமல் ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க முன்னாடி தமிழ் பேசுகிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலேயே இருக்காது. எனக்கு அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு சார், நிறையா நடக்கும். எங்கள் சன் டிவியில் இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்ச்சி காலையில் பேசுகிறேன். இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு காலையில் எப்படி எடுப்பாங்க, க்ரீன் மேட் ஸ்டுடியோ கேள்விப்பட்டீங்களா? இப்படி ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோ போட்டிருப்பாங்க. நாங்கள் இப்படி நீங்கள்லாம் இப்படி தலையாட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசணும். இப்போ நீங்கள்லாம் தலையாட்டுறீங்களா, பேசுகிறத கேட்குறீங்களா, அப்போ பேச்சு புரியுதுன்னு அர்த்தமா? இந்த ஸ்டூடியோவில் ஒரே ஒரு கேமராமேன் இருப்பான். அவனை தலையாட்டினா தான் நாங்கள் பேசுகிறது கரெக்டுன்னு அர்த்தம். அவன் ஏதாவது சிரித்து கைதட்டினானா நம்ம பேசுகிறது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள்லாம் சிரித்து கைதட்டிங்கன்னா பேச்சு வரும். அவன் இல்லை, நான் என்னெல்லாமோ தமிழ் பாட்டு சொல்கிறேன், முறைக்கிறான் கடந்து. ஆள நெடுந்திரை யாரு கடந்து இவர் போவாரோ, வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் அறிந்தல ரெண்டனை ஏசாரோன். அந்த ஆளு முறைக்கிறான். வெய்யோன் ஒளி விரி சோதியில் மறைய புய்யோ என்னும் இடையாளோடும் இளையாரோடும் போனான், மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் அழகு என்னும் அழியா அந்த ஆள் அப்படியே பார்க்குறேன், முறைக்கிறான். யாது ஊரே யாவரும் கேளிர், அந்த ஆளை பார்க்குறேன், முறைக்கிறான். நான் போய் சொன்னேன், எப்பா கையெடுத்து கும்பிட்டு, இந்த பாருப்பா நீ கைதட்டினா தான் எனக்கு பேச்சு வரும், முறைச்சு பார்த்தனா எனக்கு என்ன பேச்சு வரும்னே. அவன் கிட்டக்க வந்து, கே பத்தாயே ஆப்கா கே போல்த்தி, ஆனாலும் நான் கவலைப்படலை.
ஹிந்திக்காரராக இருந்தாலும் நம்ம படித்த தமிழை சொல்லிவிட்டு தாயா வருவோம்னா. ஏன் தெரியுமா? அமெரிக்க நாட்டில் அமெரிக்கர்கள் தங்கள் மொழிகளை ஆங்கிலத்தை வர்த்தக மொழின்னு சொன்னாங்க, வர்த்தக மொழின்னாங்க. அரபு மொழியை சொல்லும் போது அதை கவிதை மொழின்னு சொன்னாங்க. சமஸ்கிருதத்தை சொல்லும் போது அது தேவ மொழின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழை சொல்லும் போது மட்டும்தான் நாம் தாய்மொழி தாய்மொழி தாய்மொழின்னு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கோம். அப்படியாக இந்த தாய்மொழியை எங்கள் மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய வேட்கையோடு இந்த நிகழ்வை அமைத்திருக்கக்கூடிய முனைவர் க. அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும், முனைவர் கை தட்டலாம், தப்பு இல்லை, தட்டலாமா வேணாமான்னு யோசிக்கப்படாது. முனைவர் எனக்கு அன்பிற்கினிய அம்மா, எங்கள் ஊர்க்காரங்க ஜானவி அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் தேனி விவசாய கல்லூரியில் முத்தமிழ் விழாவில் அம்மா தான் அழைச்சிருந்தாங்க. நாங்கள் பேசுகிறப்ப எப்பயுமே ஒரு பேச்சாளருடைய பேச்சம்மா கேட்டுட்டு திரும்பியும் அவங்கள அழைக்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அந்த பேச்சாளர் நல்லா பேசியிருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கணும். என் விஷயத்தில் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, 2வது முறையும் அழைப்பதற்கு நல்ல அப்படி தமிழை கொண்டாடக்கூடியவர்களாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சிங்க. ஏன் தெரியுமா? இயற்கையை கொண்டாடக்கூடிய தெரிஞ்ச ஒருவரால் தான் தமிழையும் கொண்டாட முடியும். இயற்கையை பேணி காக்க தெரிந்தவர்களால் தான் தமிழையும் கொண்டாட முடியும். இதை யார் தெரியுமா நான் கற்றுக் கொடுத்தாங்க? சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஹெச்ஓடி சார் கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், இந்த இயற்கைக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு வார்த்தை சொன்னார். திருக்குறளில் முதல் குறள் என்ன பாடினார்? முதல் குறள் என்ன நம்ம சொல்லிடுவோம்ல, முதல் குறள் என்ன? சார் இப்படி கேட்டோன்னே இப்படி சொல்லணுங்க, கேட்டால் சந்தோஷமா இருக்கு. ஒரு மேடைக்கு போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே, ஒரு அக்கா திருமதி செல்வம்னுச்சு. ரிப்பீட்டா போட்டாங்களா? சரி, ஒரு நகைச்சுவைக்காக உங்களை கொண்டு வர்றதுக்காக சொல்கிற விஷயம். ஐயா கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடியில இருந்தே? நானும் இப்படி தான், நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம்ல. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகனோடையும் எழுத்துக்கு அகரம் வந்து முதல்ல, அது போல் இந்த உலகத்திற்கு இறைவன் முதல், இப்படி தான் நான் புரிஞ்சு வச்சுருந்தேன் ஒரு காலகட்டத்தில். ஐயா எனக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கங்க, அதிர்ந்து போனேன். இந்த குறளுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குமான்னு அதிர்ந்து போனேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சூரியனிலிருந்து தான் இந்த பூமி உருவானுச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. சூரியனிலிருந்து ஒரு துகள் உருவாகி அந்த துகளிலிருந்து பூமி உருவாச்சு. சூரியன் குளிர்ந்து அந்த துகள் குளிர்ந்து பூமி படிச்சிருக்கோமா? பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வகுத்தாங்க, பகவன்னா பகவான் அர்த்தம் கிடையாதுப்பா, பகவன்னா பகுக்கிறவர்னு அர்த்தம், பகலையும் இரவையும் பகுத்து தரக்கூடியவர்னு அர்த்தம். எப்படி எழுத்துக்கு இந்த ஓசை, மனித ஓசை இருக்குல்ல, ஏதாவது ஒன்று அடிபட்டுச்சுன்னா ஆ அப்படின்னு கத்துறோம்ல, ஆ அப்படின்னு கத்துறோம்ல, இது உயிரின் ஓசையா. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓசை இருக்குமா. மனிதனுக்கான உயிரின் ஓசை ஆ, பசுவிற்கான உயிரின் ஓசை மா, இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓசை இருக்குமா. அப்படி மனிதனினுடைய உயிரின் ஓசை எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதே இந்த தமிழ் தொடங்கியது. எப்படி தெரியுமா? சூரியனிலிருந்து பூமி எப்போது குளிர்ந்ததோ, மனிதனினுடைய உயிர் ஓசை எப்போது பிறந்ததோ அப்பொழுதே இந்த தமிழ் மொழி பிறந்து விட்டது. அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவர் எழுதினாரு, பாடினார். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குடித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த பெருமழகே, தமிழ் மதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நான் உன்னை வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் தமிழ் புலவர் தன்னை வணங்குகின்றேன், தமிழ் புலவர் வாழியவேன்னு கண்ணதாசன் சொல்லுவார். தமிழை கொண்டாடக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கணுமா. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றார். வில்லிபுத்திராழ்வார். நெல்லை ஜெயந்தா ஒருபடி மேலே போவார். கங்கை யாரு? தலையில் சூடும் இறையனாரு, அவர் மைந்தனாரு, முருகனாரு, அவர் கொண்ட முகமாறு, படையாறு, அவர் அடியாறு, அகத்தியாரு, நேற்று பாரதியாரு, அன்று ஔவையாரு, இன்னும் பலர் உன்னை கற்றாரு, பலர் உற்றாரு, இதோ உன் காலில் கலக்க வரும் நானோ ஒரு சிற்றாரு, உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, என் நாவில் தடையின்றி வருமாறு, தாயே நீ பரிமாறுன்னார். பரவாயில்லையா, கவிதை சொன்னா கை தட்டுறீங்கயா. இந்த 2 பேர் மட்டும் எந்திரிச்சு போயிட்டாங்க. நல்லா பேசுவேம்மா.
நல்லா தான் பேசுவேன். அந்த பொண்ணு நினச்சிருச்சு இன்னைக்கு தமிழ் பாடம்லாம் இல்லைண்டாயிலே. நான் பொதுவாகவே மேடம் எப்படின்னா நிகழ்ச்சி இல்லாத நேரத்தில் என் பயல்கிட்ட கூட நான் தமிழ் பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே தமிழை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்களே, என் பையனை கூப்பிட்டு சொல்கிறேன், 6வது தான் படிக்கிறான், அவன்கிட்ட சொல்கிறேன் நிகழ்ச்சி இல்லாத நேரத்தில் கூப்பிட்டு சொன்னேன், படிடா, படித்தா வாழ்க்கை முன்னேறலாம்டா, தமிழை கற்றுக்கங்கடா. அவன்கிட்ட சொன்னேன் கண்ணதாசனை இதே மாதிரி நம்ம சும்மா இருக்கணும்ல, தமிழ் படித்தவங்களால சும்மா இருக்க முடியாது. பையலை கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணதாசன் ஐயா படிப்பை பற்றி என்ன தெரியுமாடா சொன்னார்? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றை அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார் தெரியுமான்னு. இல்லை நீ கை தட்டிட்ட. அவன் எப்படியே முறைச்சு பார்த்தேன், படிச்சா நல்லது அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற, ஏன்பா இழுக்கிற, சாட்டா முடிப்பா. என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறான், அம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் திஸ் கண்ணதாசன் கை அப்படின்றா. மேம் இந்த ஃபோனில் சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு மேம், அதை எடுத்துட்டு இந்த ஃபோனில் சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது, ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். எங்கே இல்லை அப்படி இந்த தமிழை ஏன்பா இந்த தமிழை இப்படி கொண்டாடுறோம் நாங்கள், ஏன் இந்த தமிழை கொண்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மொழிகள், பேசக்கூடிய மொழிகள் 10,000த்திற்கும் மேற்பட்ட பேசக்கூடிய மொழிகள் இருக்குன்னாங்க. இப்போ சாதாரண பேசுகிறோம்ல, மொழி வடிவத்தில் பேசுகிறோம்ல, இப்படி 10,000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேச்சு மூலங்களை மட்டும் இருக்கு. இந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் எழுத்து இருக்குல்ல, 1000 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து இருக்கு. 10,000 மொழிகள் வெறும் பேசுவாங்க, 1000 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து இருக்கு. இந்த 1000 மொழிகளில் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம்ல, இலக்கியம், காலம் கடந்த லிட்ரேச்சர்ஸ் இருக்குல்ல, இந்த இலக்கியமும் இலக்கணமும் இருக்கக்கூடிய மொழிகள் வெறும் 100 மொழிகள் தான் வைக்கிறாங்க. 100 மொழிகளுக்கு தான் இலக்கியம் இருக்கு, இலக்கணம், கிராமர், லிட்ரேச்சர் அண்ட் கிராமர், இப்படி தமிழில் சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும் கரெக்டா? இலக்கியமும் இலக்கணமும் இருக்கக்கூடிய மொழிகள் வெறும் 100ன்னாங்க. இந்த 100 மொழிகளில் 1000 வருடத்தை கடந்த மொழிகள் எதுன்னு பார்த்தோன்னா 6 மொழிகள் சொன்னாங்க. 6 மொழிகள், பிரெஞ்சு, ஜெர்மன், லெட்டின், ஹிப்ரூ, சமஸ்கிருதம், தமிழ். 6 மொழிகள் தான் 1000 வருடத்தை கடந்த மொழினாங்க. ஆனால் இந்த கீழடி அகழ்வாவை திறந்த பிறகு 3000 வருடங்கள் கடந்து உலகத்திலேயே எழுத்து, பேச்சு, இலக்கியம், இலக்கணம் என்று இன்று வரை தன்னை கண்ணியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே மொழி எதுனா அது தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் இது வெறும் வாட்ஸ்அப் செய்தி கிடையாது, வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணலான்னா, தேனி பக்கத்தில் ஒரு புலிமான் கொம்பைன்னு இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கோன்னு நமக்கு தெரியும். தேனி பக்கத்தில் புலிமான் கொம்பைன்ற இடம், அங்கே ஒரு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் நமக்கு கிடைக்கிது. 2ஆம் நூற்றாண்டு, இப்போ என்ன நூற்றாண்டு? அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா நீ. இப்படி முன்னாடி உட்காந்து சிரித்து என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் பேசுறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. சில பேர்லாம் முறைச்சு பார்ப்பான் ஏன் முன்னாடி உட்காந்து, எனக்கெல்லாம் பயமாக இருக்கும், வேட்டி கலண்டுருச்சோ, பட்டன் கிட்டன் அந்திருச்சோ, எதுக்கு ஏன் முன்னாடி உட்காந்து முறைக்கிறாங்கன்னு. ஆனால் இப்படி சிரித்து இப்படி பேசுகிறப்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு என்ன நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 2ஆம் நூற்றாண்டுன்னு என்ன தெரியுமா? அமெரிக்கா ஐஸ் கட்டியாக இருந்த காலம். ஐரோப்பான்ற நாடு உருவாகவே இல்லை, லண்டன்லாம் உருவாகலை, அமெரிக்காலாம் ஐஸ் கட்டியாக இருந்த காலம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள், இந்த இங்கே சித்திர எழுத்துக்கள் போட்டிருக்கீங்கல்ல, வரைஞ்சிருந்தீங்கல்ல, சித்திர ஓவியங்கள் வரைஞ்சிருந்தீங்கல்ல, அப்படி அந்த நடுகளில் ஒரு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. நான் கல்வெட்டியல் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஐயா எனக்கு இந்த தகவலை சொன்னாங்க. நாங்கள் போய் அதுக்கப்புறம் கீழடியில் அந்த அகழ்வாய்வில் அந்த கல் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. அந்த கல்லை அதில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆடு மாடு திருடர் வந்த ஒரு திருடர் கூட்டத்தை ஆதிரையன் என்கிற ஒரு வீரர் சண்டை போட்டு தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு. இந்த உயிரை விட்ட காரணத்தினால் அந்த ஆதிரையனுடைய நினைவாக ஒரு நடுகள் நடப்பட்டு அதில் இந்த சம்பவத்தை எழுதி அந்த ஆதிரையனை வணங்குறாங்க. இது செய்தி. இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுதுன்னா, 2ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா ஐஸ் கட்டி,
லண்டன்ற ஊரே உருவாகல. அந்த 2ஆம் நூற்றாண்டுல ஆடு மாடுகளை வைத்து மேய்க்கக்கூடிய ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது முதல் ஆச்சரியம். 2வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதை ஒருத்தர் திருட வந்திருக்கான்ல, திருட வந்தவனோட ஒருத்தர் சண்டை போட்டிருக்காருல்ல, 2ஆம் நூற்றாண்டிலேயே போர் கருவிகளும் போர் திறனும் படைத்தவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது 2வது ஆச்சரியம். 3வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? சண்டை போட்டு உயிரை விட்டவருக்கு ஒரு நடுகள் வச்சு அதுல ஒரு எழுதியிருக்கான் பாருங்க, 2ஆம் நூற்றாண்டிலேயே எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒரு நாகரிகமான சமூகமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால தான் நம்ம சொன்னோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. சும்மா சொல்லல, பல ஊர்கள் உருவாவதற்கு முன்னாலேயே பிறந்த மக்கள். நம்ம அப்படியே பெருமை கொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் முத்தமிழ் விழாவாக. ஏன் தெரியுமா தமிழை தாய்மொழின்னாங்க? இந்த அம்மாவுக்கு மட்டும்தாங்க தெரியும் தான் பிள்ளை, உண்மையிலேயே ஆச்சரியம் சொல்லட்டுமா, தான் பிள்ளை என்ன கொடுத்தா சாப்பிடுவான்றது அம்மாக்களுக்கு தான் தெரியும். கரெக்டா? எப்படி கொடுத்தா சாப்பிடுவான். நீங்க அப்பாக்கள் கிட்டையும் போய் குறைகளை சொன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அம்மாக்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு சைக்காலஜி இருக்கு. தான் பிள்ளை முன்னாடி இருக்கிறான்ல, அவனுடைய மனசு சோகமா இருந்தா அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா? இது தாய்மார்களுக்கே பெண்களுக்கே இயற்கை கொடுத்த பெரிய வரம். நீங்க அதனாலதான் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லாம் பாருங்களேன், அம்மா வயதே இருக்கிறவங்க மட்டும்தான் டீச்சரா போடுவாங்க. கரெக்டா மேடம்? நீங்க நல்லா சொல்ற கடா மீச வச்சு ஒருத்தர் வந்து இந்த இட்லி சாப்பிடு, அவன் பயந்துருவியா, அம்மா வீட்டில் ஒரு பூச்சாண்டி இருக்கிற மாதிரி ஸ்கூல்ல ஒரு பூச்சாண்டி இருக்காருமா. இந்த தாய்க்கு மட்டும் என்ன தெரியுமாங்க பெரிய ஆச்சரியம், தான் குழந்தை எப்படி கொடுத்தா சாப்பிடுவான்னு தெரியும். அப்பா கிட்ட வந்து அந்த பையன் பிரச்சனையை சொன்னா அப்பா தீர்த்து வச்சிருவாரு. பசிக்குதுப்பான்னு சொன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு, இல்லை சாப்பாடு கொடுத்துரு. ஆனா தான் பிள்ளை முன்னாடி நின்னாலே அந்த குழந்தைக்கு பசிக்குதா, ஏன் சோகமா இருக்கான், என்ன பிரச்சனைன்னு அவன் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது பெண்களுக்கே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். என்னன்னே சொல்ல வேணாம். ஒரு பையன் போயிருக்கான் அம்மா கிட்ட, அம்மா இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் சென்னை பக்கம்லாம் அம்மா ரொம்ப பிரியமா வந்து ஐ லவ் யூமா அப்படிலாம் சொல்லுவாங்க. போயிருக்கான் அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னா. அப்போ அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு. ஐ லவ் யூமா. அந்த அம்மா சொன்னாங்க ஐ லவ் யூடா தங்கம் கொஞ்சினாங்க. அடுத்து அந்த பையனுக்கு 10 வயசு. அம்மா ஐ லவ் யூமா. எத்தனை இந்த பாரு இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு இதெல்லாம் எத்தனை கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன், ஓடிடு. 10 வயசு. இப்போ 15 வயசு அந்த பையனுக்கு. அம்மா ஐ லவ் யூமா. எத்தனை சப்ஜெக்ட்லடா ஃபெயிலு, நான் போய் அப்பா கிட்ட போய் கையெழுத்துலாம் நிற்க மாட்டேன்டா, ஓடி போயிரு. இப்போ அந்த பையனுக்கு 25 வயசு. போனா அம்மா ஐ லவ் யூமா. யாரா அந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்க. இப்போ அந்த பையனுக்கு 35 வயசு. போனா அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூமா. நான் தான் அப்பயே சொன்னேன் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து சண்டை ஓட்டேன். இப்போ அந்த பையனுக்கு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு அந்த பையனுக்கு 55 வயசு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு. 55 வயசு அந்த பையனுக்கு, அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. போய் நின்னா அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூமா. நான் எந்த சொத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட மாட்டேன், உங்க அப்பா போறப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எதுலையும் கையெழுத்து போட மாட்டேன். இப்போ அந்த பையன் சொன்னது ஒரு வார்த்தை தானே, ஆழமா புரிஞ்சுக்கணும் இதை. அந்த பையன் சொன்னது ஒரு வார்த்தை தானே, ஆனால் தன் முன்னால் தன் குழந்தை எதற்காக நிற்கிறான் என்று சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தாய்மார்களுக்கு இருக்கிறது என்பதனால் மொழியை, நமது தாய்மொழியை தாய்மொழி 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 என்று தமிழ் மொழியை சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் சொல்றது போல் இல்லாமல் நாம் மட்டும் ஏன் தாய்மொழி என்று சொல்கிறோம் என்றால், இந்த குழந்தை எப்படி கொடுத்தால் அறத்தை ஏற்றுக்கொள்வான் என்று தமிழுக்கு தெரியுமாங்க. இயல் வடிவில் கொடுப்போமா, இவனுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்குமா, இயல் வடிவில் கொடுப்போம். இவனுக்கு பாடுறதுக்கு பிடிக்குமா, இசை வடிவில் கொடுப்போம். இவனுக்கு நாடகம் பிடிக்குமா, நாடகத்தின் வழியே கொடுப்போம். ஏதோ ஒரு வகையில் இந்த குழந்தைகளுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகத்தின் ஒரே மொழியாக தமிழ் மொழி மட்டும்தான் இருந்தது. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி. நீங்க மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க. மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கே கேட்டாரு, உங்கள் ஊரில் ஒரு ராமாயணம் இருக்காமே, இங்கே கூட அழகாக இந்த கம்பராமாயணத்தை பற்றி ஒரு சித்திரம் வரைஞ்சிருந்தாங்க. காந்தி கேட்டார் இந்த கேள்வியை, உங்கள் ஊரில் ஒரு ராமாயணம் சொல்கிறாங்க கம்பராமாயணம்னு, அவ்வளவு ஒரு இனிமையாக இருக்குன்றாங்க, நான் அந்த ராமாயணத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களான்னு கேட்டார். இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சார்
சாயந்தரம் வந்துருங்க சார், ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் சார்ன்னு இருப்போம். என்ன அவங்க சொல்கிறாங்க, சார் இங்கே ரசிகமணி டிகேசின்னு இருக்காரு, டிகே சிதம்பரம்னு ஒரு பேர், மிகப்பெரிய கம்ப கடல். ரசிகமணி டிகேசி அற்புதமாக கம்பராமாயணம் சொல்லுவார், அவர்கிட்ட வேணா கேட்போம் நாங்கள். இப்போ ரசிகமணி டிகேசி வந்தார், மகாத்மா காந்தியை சந்திச்சார். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னால் கம்பராமாயணம் கற்றுத்தர முடியாதுன்னாரு. முடியாதுன்னாரு. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எப்போ அவர் நேஷனல் லீடரு, அவர் கேட்குறாரு கம்பராமாயணத்தை கற்றுத்தர முடியுமான்னு, நீங்கள் முடியாதுன்றீங்களேன்னு. டிகேசி சொன்ன ஒரு வார்த்தை, அடுத்த பிறவி என்று இருந்தால், அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் நீங்களும் தமிழனாய் பிறக்க வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் நானும் தமிழனாய் பிறக்க வேண்டும், இருவரும் தமிழராய் பிறந்தால் மட்டும்தான் இந்த தமிழினுடைய சுவையை உணர முடியும்னு சொன்னாருங்க. இந்த கம்பராமாயணத்தினுடைய சிறப்பை, தமிழினுடைய சுவையை, தமிழராய் பிறந்ததே நம்ம பெற்ற ஒரு பெரும் பாரம்பரியமே இல்லை. இந்த தமிழை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறதே ஒரு, அவர் ட்ரெயினில் இப்படி போயிட்டு இருந்தார், கையில் கம்பராமாயண புத்தகம் வச்சுருந்தார். படிச்சுக்கிட்டே போனவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் இறங்கலை. திருச்சியில் இறங்காமல் மதுரையில் போய் இறங்கினா எப்படி இருக்கும்? போய் இறங்கிட்டார், 4 ஸ்டேஷன் தள்ளி போய் இறங்குறாரு. அமைப்பாளர்கள்லாம் அந்த காலத்தில் ஃபோனில் தான் பேசுவாங்க. அமைப்பாளர்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கே போனீங்கன்னு. நான் இந்த மாதிரி 4 ஸ்டேஷன் தள்ளி வந்து இறங்கியிருக்கேன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. கம்பராமாயணம் படிச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தையை பாருங்க, தமிழ் படித்து கொண்டிருந்தேன், கம்பராமாயணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த கம்பராமாயணம் படிக்கக்கூடிய காரணத்தினால், தமிழ் கையில் இருந்த காரணத்தினால் என்னால் இறங்கவே முடியவில்லை. யார் கைகளில் தமிழ் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் இறங்கவே மாட்டார்கள்னு ரசிகமணி டிகேசி கற்றுக் கொடுத்துட்டு போனாராம். நீங்கள் மற்ற மொழிகள்லாம் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் மேடைகளில், ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க? ஏ ஃபார் என்ன, இதானே சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஏ ஃபார், ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்தும் போது பழத்தை காட்டி அறிமுகப்படுத்திய மொழிகளில் மத்தியில் ஆ அம்மா, ஆ அறம் செய்ய விரும்பு என்று பண்பையும் பாசத்தையும் காட்டி அறிமுகப்படுத்திய மொழி நம்ம தாய்மொழியாக இருந்து, சொல்லும் போதே ஒரு அறத்தை சத்து கொடுத்தாங்களே. என்ன சின்ன வயதில் வாழ்வியல் முதற்கொண்டு தமிழ் அறத்தை கற்றுக் கொடுத்த வாழ்வியலாக இருக்கும். பருப்பு கடைஞ்சி ஊற்றுன்னு ஒரு விளையாட்டு விளையாடிருக்கீங்களா? விளையாடிருப்போமா? சாதம் போட்டு விளையாடிருக்கீங்களா சார்? சார் டீனாக இருந்தாலும் விளையாடிருப்பீங்கல்ல சின்ன வயதில். அவர் பார்க்குறாரு, என்கிட்ட கேட்குற கேள்வியாது. இருந்தாலும் நம்ம சின்ன வயதில் விளையாடிருப்போம்ல சார், சாதம் போட்டு விளையாடிருக்கீங்களா? அது பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி விளையாடிருக்கீங்களா? பிசைஞ்சு விளையாண்டது இல்லையா? விளையாடிருக்கீங்களா? சாதம் போட்டு பருப்பு ஊற்றி சார் விளையாடிருக்காரா? சூப்பர் சார். பிசைஞ்சு என்ன பண்ணுவோம்? அம்மாவுக்கு ஒரு வாய், அப்புறம் அப்பாவுக்கு எந்த காலத்தில் கொடுத்தீங்க? அப்பயும் கொடுக்க மாட்டீங்க, அப்பா வெளியே போ. அம்மாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டி இப்படி கொடுத்துருக்கோம்மா? கரெக்டா? பருப்பு போட்டு பிசைஞ்சு காக்காய்க்கு ஒரு வாய், குருவிக்கு ஒரு வாய் கொடுத்துருக்கோம்மா? நாய்க்கு ஒரு வாய் கொடுத்து கடைசியாக என்ன பண்ணுவோம்? கழுவி கழுவி கொட்டி கோலம் போட்டு நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு கிச்சு கிச்சு காட்டுவோமா? நான் கேட்குறேன், சாப்பிடும்போது சிரிக்கக்கூடாதுன்றதான சயின்ஸு புறையேறும். சாப்பிடும்போது சிரிக்கக்கூடாதுன்றதான சயின்ஸு. சாப்பிட வச்சு எதுக்குங்க நம்மளை சிரிக்க வச்சாங்க நம்ம முன்னோர்கள்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அதை? ஏன் தெரியுமா? எவ்வளோ பெரிய வாழ்வியலை நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. தங்கம், நீங்கள் சாப்பிடும்போது நீ மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டா உன்கிட்ட குறைஞ்சிரும். கொடுத்து விட்டு அழக்கூடாது, கொடுத்து விட்டு சிரிக்க வேண்டும் என்று வாழ்வியலை விளையாட்டில் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படி கடத்திட்டு போயிருக்காங்க, விளையாட்டில் வாழ்வியலை கொடுத்தவர்களாக. எங்க கிராமத்துலலாம் இப்போ நான் இங்கே வரும்போது ஒரு ஆச்சரியம் சார், நம்ம கல்லூரியில் பார்க்கும்போதே ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. எங்கள் ஊருக்கு மறுபடியும் எங்கள் ஊர் தலகாக்குளத்துக்கு போன ஒரு பெரிய அப்படி ஒரு கிராமத்தையே இந்த கல்லூரியில் கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ ஆச்சரியம். என் கிராமத்தில் அங்கேயே விளையக்கூடிய பொருட்களை உள்ளூர்லேயே விற்பாங்க. கரெக்டா? இப்போ முருங்கைக்காய்னா ஒரு முருங்கைக்காய் அங்கேயே விளைய வச்சுருப்பாங்க, கொண்டு வருவாங்க. கீரைக்கார பாட்டி, முருங்கைக்காய் பாட்டின்னு. இப்போ எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சு, கீரைக்கார பாட்டின்னு ஒரு பாட்டி. தினம் ஒரு கீரை அவங்க வயல்லேருந்து அறுத்துக்கிட்டு வருவாங்க. எங்கள் பெரியம்மா அந்த பாட்டியோட தினம் உட்காந்து பேரம் பேசுவாங்க. அந்த பாட்டி 10 ரூபானா எங்கள் பெரியம்மா 5 ரூபான்னும், அந்த பாட்டி 5 ரூபானா எங்கள் பெரியம்மா 2 ரூபான்னும், அந்த பாட்டி 2 ரூபானா சும்மா கொடுக்கணும். தினம் உட்காந்து பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் உட்காந்து அவங்க பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். 10 ரூபா 8 ரூபா, அந்த வடிவேல் ஒரு படத்தில் பேசுவார்ல 5 ரூபா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி அந்த பாட்டி 8 ரூபாய்க்கு வந்துருச்சு, வியாபாரம் முடிஞ்சிருச்சு. 8 ரூபாய்க்கு 2 ரூபாய் எங்கள் பெரியம்மா குறைச்சிட்டாங்க, வியாபாரத்தில் வெற்றி.
முடிச்சதுக்கப்புறம் அந்த கீரைக்கார பாட்டியை உட்கார வச்சு எங்கள் பெரியம்மா தலைவாழை விலையை போட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு எங்கள் பெரியம்மாட்ட கேட்டேன், என் பெரியம்மா 2 ரூபாய்க்காக இவ்வளவு சண்டை போட்டீங்க, 2 ரூபாய்க்கு அவ்வளோ சண்டை போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, இந்த சாப்பாடே 50 ரூபா வருமே, உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களேன்னு. எங்கள் பெரியம்மாக்கு சொன்னாங்க, தங்கம் அது வியாபாரம்ப்பா, இது மனித நேயம்பான்னாங்க. வியாபாரம் வேறு மனித நேயம் வேறு என்பதை வாழ்வியலில் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஏற்பானா இந்த தமிழ் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பாட்டு இருக்குங்க, டு டூ லிஸ்ட் அப்படி சொல்றோம்ல, காலையில் எந்திரிச்சோன்னே டு டூ லிஸ்ட் போடுங்கன்னா சொல்றாங்கல்ல மேனேஜ்மெண்ட்ல, தமிழ் கற்றுக் கொடுக்குது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. நீங்க நடந்து போங்க, ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு இலை, ஏதோ ஒரு நம்பிக்கை, எதன் மீதாவது நம்பிக்கை வைங்க. அது இயற்கையாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், ஏதோ ஒருத்தன் மீது நம்பிக்கை வைங்கள்ன்றாங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசுனா பசுமாடுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்னு அர்த்தம். சுற்றி என்னென்ன ஜீவராசிகள் இருக்காங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இது ரெண்டுமே செய்ய முடியலையா, நீங்க சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி சாப்பாடை அப்படி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கப்பா, ஒரு கைப்பிடி சாப்பாட்டை. அதுவும் முடியலையா, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. ஒருத்தரை பார்க்கும்போது 4 நல்ல வார்த்தைகளை, இன்னுரை நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. நீங்க யாரையாவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கோன்னு சொல்றாங்களா? நீங்க சொல்லிப்பாரு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிப்பாரு, அவன் மூஞ்சி சின்னதாயிடும். ஊரே இதில் இருக்குது, கேஸ் தட்டுப்பாட்டில் இருக்குது, இவன் மட்டும் நல்லா இருக்கணும். யாதான் இருக்கேங்க சொல்லுவோமா? கரெக்டா? இப்போ நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அத்தனையுமே நாற்றமானவை. இந்த உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அத்தனையுமே அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடியவை. ஆனால் இந்த உடலில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு இன்பத்தை தருகிறது என்று சொன்னால் அது நம் உதட்டிலிருந்து உதிரக்கூடிய நல்ல வார்த்தைகள் தான் பிறருக்கான ஒரு மகிழ்ச்சியை தருனாங்க. இதை கைதட்டின 2 பேருக்கு நன்றி. 2 பேர் கொட்டாய் வருதா, தூக்கம் வருது, அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன்னு தனியாக உட்காந்து அங்கே செல்ஃபி, அதை போட்டுறணும்ல, இன்னைக்கு போஸ்ட் போட்டுறணும்ல, முத்தமிழ் விழா போஸ்ட்டுன்னு. குற்றாலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் மேம். குற்றாலத்துக்கு குளிக்கலாம்ன்ற, அங்கே குற்றாலத்துக்கு எதுக்கு வருவாங்க, எல்லாரும் குளிக்கிறதுக்கு தானே வருவாங்க. திபுன்னு ஒரு 10 பிள்ளைங்க இறங்குனாங்க. எல்லாரும் ஏறி ஃபோட்டோ எடுத்தானுங்க, ஒவ்வொருத்தராக எடுத்து அருவியில் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒருத்தரும் குளிக்கலைங்க. இதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டான், பிரதர் நீங்கள் தானே இந்த யூடியூப்பில் வருவீங்க, இன்ஸ்டாவில் வருவீங்க அப்படின்னா. ஆமாம்பானே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னா. எடுத்துக்கிட்டான்னு இவன் எடுத்தானோடனே அடுத்த பசங்க வந்தானுங்க, அடுத்த பசங்க வந்தா, இப்படியே 10 பேர் வந்தானுங்க. கடைசியாக வந்தவன் கேட்டான், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னா. யாரா தெரியாம தான் ஃபோட்டோ எடுத்தியாடா, இப்போ எதுக்குடா கேட்குற அப்படின்னு. தெரிஞ்சா வச்சுக்குவே, இல்லாட்டி மெமரி போய்டும், டெலிட் பண்ணிட்டு போய்டுவேன்னா. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறணும் இல்லை, மகிழ்ச்சி. அப்படியான இந்த தமிழ் என்னப்பா கற்றுக் கொடுத்ததுன்னா, பிறருக்கு இப்படி பேசும்போது இந்த உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நறுமணத்தை தரக்கூடிய விஷயம் எதுனா நம்மளுடைய பேச்சு மட்டும்தாங்க. யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானேன்னு கற்றுக் கொடுத்த உலகத்திலேயே முதல் மொழி நமது தமிழ் மொழி மட்டும்தான். இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு 2 சொந்தக்காரங்க போவானுங்க. இருக்கிறதுலே காஞ்சு போன ஆரஞ்சு 2, அவனுக்கு மட்டும் அந்த ஆப்பிள் எப்படி தான் இந்த மாதிரி வாடி போன ஆப்பிள் கிடைக்கும்னே தெரியாது. ஹார்லிக்ஸ் பாட்டில் இத்தினூண்டா வாங்கிட்டு போவான் ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு. வைத்த வலியா? எங்கள் பெரியப்பாக்கு இப்படி தான் வைத்த வலி வந்துச்சு. 3 நாளில் கேன்சர்ன்ட்டாயிலே, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுட்டான். அவர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லைப்பா டாக்டர், அதெல்லாம் இல்லை. டாக்டருக்கு என்ன தெரியும், இது கேன்சர், போயிட்டான் இவன். அந்த ஆளுக்கு வைத்த வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவங்க ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்ல போனானுங்களா, ஆளை காலி பண்ண போனாலாம் தெரியாது. ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு வகுப்பில் நல்ல வார்த்தைகள். என்னுடைய தமிழாசிரியர் என்னை அடிக்கடி சொல்லுவார், தங்கம் உன்னை யார் கைவிட்டாலும் உன்னுடைய தமிழ் கைவிடாது பாடினார். என் தமிழாசிரியரினுடைய அந்த ஆசீர்வாதமான வார்த்தை தான் இன்றைக்கு 11 வெளிநாடுகளுக்கு மேலாக தமிழ் என் கையை பிடித்து உலகமெல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு கற்றுக் கொடுத்த மொழி நம் தமிழ் மொழி. அமெரிக்கர்கள், அமெரிக்க நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் அதர்ஸ் ஆர் கேனிபல்ஸ். நாங்கள் மனிதர்களை தின்னக்கூடிய காட்டுவாசிகள். நாங்கள் தான் நாகரிகமானவர்கள். அமெரிக்க நாட்டில் நாங்கள்லாம் நாகரிகமானவர்கள், மற்றவர்கள்லாம் மனிதர்களை தின்னக்கூடிய
காட்டுவாசிகள், ஆல் அதர்ஸ் ஆர் கேனிபல்ஸ்னா. அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, அரபு மொழியை பேச தெரியாதவன் ஊமை என்றும் அரபு மொழியை கேட்க தெரியாதவன் செவிடு என்னும் அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய நமது தாய்மொழி என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கற்றுக் கொடுத்தது. எல்லாம் நம்ம சொந்தங்கள்ப்பா, எல்லாம் நம்ம மக்கள்யா, எல்லாம் நம்ம உறவுகள். இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகத்தின் ஒரே மொழியாக நம்ம மொழி இருந்திருக்குங்க. அதான் ஆச்சரியமே. உலகத்திற்கே அறத்தை கற்றுக் கொடுத்த மொழி. மகாத்மா காந்திகிட்ட போய் கேட்குறாங்க, சார் எல்லாரும் ஒரு சண்டைன்னா கத்தியோட சண்டை போடுவாங்க, ஆயுதங்களோட சண்டை போடுவாங்க, நீங்க கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில சண்டை போடணும்னு நினைச்சிங்களே, இதுக்கு உங்களுக்கு காரணமா இருந்தது யாருன்னு கேட்டாங்க மகாத்மா காந்திகிட்ட. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மேலை நாட்டில் லியோ டால்ஸ்டாய்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த லியோ டால்ஸ்டாய் எழுதின போரும் அமைதியும் என்கிற புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு ஒரு அகிம்சை முறையில் போராடணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது. போரும் அமைதியும்ன்ற புக்கு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த லியோ டால்ஸ்டாய் கல்கத்தாக்கு வராரு. அப்போ மகாத்மா காந்தி அவரை சந்திக்கிறதுக்காக போறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இவருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் சொன்னாரு, உங்களுடைய புத்தகம் தான் இவருடைய இன்ஸ்பிரேஷன். நாங்க லியோ டால்ஸ்டாய் அவர்களே, நீங்கள் போரும் அமைதியும் எழுதுவதற்கு உங்களுக்கு யார் தூண்டுகோலாக இருந்தாங்க? அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு எப்படி தோன்றியதுன்னு கேட்டாங்க. லியோ டால்ஸ்டாயினுடைய பதில் என்ன தெரியுமா? உங்கள் இந்திய நாட்டிலே தமிழகம் என்ற ஊர் இருக்கிறது, அங்கு வள்ளுவன் என்கிற புலவன் இருக்கிறான், அவன் எழுதிய திருக்குறள் என்ற புத்தகத்தை மொழிபெயர்த்து படித்து அதுல ஒரு வாசகம் எழுதியிருந்தாருங்க. தப்பு செய்தவனை தண்டிக்கணும், எப்படி தெரியுமா தண்டிக்கணும்? அவனுக்கு நல்லது செஞ்சு அவனை தண்டிக்கணும்னு ஒரு ரைட்டர் எழுதியிருந்தார். அதை நான் படிச்சேன்ப்பா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று உலகத்திற்கே இப்படி மன்னிப்பை கொடுத்து தண்டிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தாயா நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த வள்ளுவம்லாம் வீட்டில் எடுத்து வச்சிடணும். ரஷ்ய நாட்டில் அணுகுண்டால துளைக்க முடியாத ஒரு சுரங்கம் கட்டினாங்க. அணுகுண்டு போட்டால் அந்த சுரங்கத்தை துளைக்கவே முடியாது. அப்படி அணுகுண்டால் கூட துளைக்க முடியாத ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வச்சிருக்கலாம், கரெக்டா? அணுகுண்டால கூட அழிக்க முடியாது. செல்வங்களை வச்சிருக்கலாம், பொற்காசுகளை வச்சிருக்கலாம், எதை வேணாலும் உள்ள வச்சு பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த புத்தகங்களை எல்லாம் சேகரித்து அந்த ரஷ்ய நாட்டினுடைய அணுகுண்டு சுரங்கத்தில் வச்சாங்க. அதில் மிகச்சிறந்த புத்தகமாக, முதல் புத்தகமாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது நமது திருக்குறளை தான் முதல் புத்தகமாக எடுத்து வச்சாங்க. உலகம் அழிந்தாலும் கூட மீண்டும் இந்த உலகத்திற்கு வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய மொழியாக தமிழ் மொழியால் மட்டும்தான் இருக்க முடியும்ன்றதுனால அதில் வச்சாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஏன் வள்ளுவம் படிக்கணும்னா, வாழ்க்கையில் எப்படா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம்னா, சில விஷயம்லாம் நம்ம விட்டு போச்சுன்னா நிம்மதின்றாரு சார். பிரேக்கப்னு நம்ம கதறோமா, நிம்மதின்றாரு வள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு ஒரு குறள் இருக்கு. நீங்கள் அறத்துப்பால் எடுத்து படிக்கணும். என்னப்பான்னாங்க, இங்கே இந்த குறளை சொல்லி பாருங்களேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இந்த 2 உதடு ஒட்டாமல் இருக்கா? 2 உதடு ஒட்டவே ஒட்டாது. என்னப்பான்னா, எதை 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 விட்டு பிரிஞ்சிருக்கியோ அதனால தொந்தரவே இல்லையான்னு பிரேக்கப்புக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்வு சொன்ன ஒரே ஆளு நம்ம வள்ளுவர் தாங்க. எதை எதை விட்டு பிரிஞ்சிருக்கோமா, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு வாங்க. ஏபிஜே சார் குடியரசு மாளிகையில் பதவி ஏற்க போறாரு. நல்லா கேட்டுக்கங்க, பதவி ஏற்க போறாரு. அவர் காலு கீழே ஒருத்தர் வந்து உட்காந்தான். அவர் காலு கீழே அந்த காலத்தில் ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு இப்படி உட்காந்துருப்பாங்க. யாருன்னு கேட்டார். ஷூக்கு பாலிஷ் போடுறவர். வேணாம் போ அப்படின்றார். வேணாம் போ அப்படின்னு. அவன் உடனே சார் சார் சார்னு அழுதான். சார் சார் என்னன்னு கேட்குறாரு. கூப்பிட்டு வந்த உதவியாளர் கூப்பிட்டு என்னன்னு. இல்லை சார், அவனுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்களாம், நீங்கள் வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறான் சார். வேலையை விட்டுலாம் அனுப்பலப்பா, இந்த ஷூ பாலிஷ்லாம் நீ போடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நீ தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊற்றுன்னு அனுப்பி விட்டார். இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிச்சு, பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இவர் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வராரு. போகணும்ல, பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை கூப்பிட்டு, இந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றினால முதல் நாள் வந்தோடனே அழுதான்ல, அவனை வர சொல்லுன்னார். வந்தார். வந்தானே சொன்னார், என்னமோ நான் உன்னை விட்டு வேலையை விட்டு அனுப்புறேன்னு நினச்சா இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அவனுக்கு புரியலை. அப்படியே முறைச்சி பார்த்தான், என்னன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்னான்.
நீ இந்த தோட்டத்துக்கு தண்ணி அடிப்பேலப்பா, அந்த மாதிரி இந்த சூட்கேஸில் அந்த ஸ்ப்ரே பண்ணி காட்டு, சூட்கேஸில் ஸ்ப்ரே பண்ணு அப்படின்னாரு. அவன் சொன்னான், அது சூட்கேஸில் என்னெல்லாமோ திங்ஸ்லாம் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதில் எப்படி, இல்லை நீ ஸ்ப்ரே பண்ணு அப்படின்னாரு. உடனே சூட்கேஸில் இப்படி ஸ்ப்ரே பண்ண. அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கலாம் இந்த குடியரசு மாளிகையிலிருந்து செல்லும் போது ஒரு தூசியை கூட வெளியே எடுத்து செல்லவில்லை என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். எனக்கு எதன் மீதும் பற்று இல்லை என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், அதனால் இந்த தண்ணீரை தெளிக்க சொன்னேன்னாராம். இந்த பற்றற்ற வாழ்க்கை இருக்குல்ல, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நமக்கான நிம்மதியை கொடுத்துட்டே இருக்கும். எதை விட்டு நம்ம போகிறோமோ அதனால் நமக்கு துன்பமே இல்லைன்னு கற்றுக் கொடுத்தது வள்ளுவம். பற்றுக. அப்போ எதை சாமி பிடிச்சிக்கிறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு குறள் போட்டார். நீங்கள் வள்ளுவத்தை இப்படி படிக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னார். இப்போ நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன், எல்லாத்துக்கும் உதடு ஓட்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, எல்லா குரல்லையும் முதல் ஓட்டும். என்னப்பாண்ணா, இறைவனை போய் பிடிச்சிக்கப்பானாங்க. ஆன்மீகத்தை நான் வரும்போது கூட மேம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்ததும் தமிழ்தான், ஆன்மீகத்தை அறிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததும் தமிழ் தான். பழனியில் மேம், பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போகிறேன், நல்லா கேளுங்க. பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போகிறேன். ஸ்லீப்பர் பஸ்ஸு, தூங்கிட்டு போகலாம்ல, நல்லா ஸ்லீப்பர் பஸ்ஸில் நான் படுத்து நல்லா தூங்கிட்டு வரேன். ஒரு ஆளுங்க நைட்டு பழனி பஸ்ஸில் காவி வேட்டி கட்டிக்கிட்டு இங்கேக்கு அங்கேக்கு நடந்துக்கிட்டே இருக்காரு. நைட்டு பூரா பஸ்ஸில் நடக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவார், திரும்ப நைட்டு நடக்கிறாரு, திரும்ப வந்து உட்கார்றாரு, திரும்ப நைட்டு என்னையா பண்ணுறாரு நானும் யோசிக்கிறோம். தூக்கத்தில் நடக்கிற வியாதியா, நைட்டு பூரா இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்காருன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். விசித்திரமாக ஒரு கேரக்டர் இருக்காரு, நைட்டு பூரா நடந்துகிட்டு இருக்காரு. காலையில் அந்த மனுஷன் இறங்கி அந்த பஸ்ஸு படிக்கட்டை தொட்டு கும்பிட்டாரு, முருகான்னாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எதுக்கு என்ன நைட்டு பூரா நடந்துக்கிட்டே இருந்தீங்களே, இப்படி தொட்டுக்க முடியாது என்னன்னு. அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் முருகர்கிட்ட, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ பழனிக்கு நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதல் நிறைவேறின ஆயிடுச்சு ஆச்சுன்னு. யாருங்க ஏமாத்திரம்? கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்குவார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தொழிந்து நின்றானை கண்காணி காணுங்கால் களவொழிந்தாரேன்னார் இந்த திருமூலர். இப்போ இந்த அறிவு இல்லாத ஆன்மீகம் என்னப்பா பண்ணுன்னா மூட நம்பிக்கையை உருவாக்கும். ஒருத்தனுக்கு கோயிலில் இந்த இதில் சுண்டல் கொடுப்பாங்கல்ல பிரசாதத்தில், சுண்டலை சாப்பிட்டான், கையை மோந்து பார்த்தான், சுண்டல் வாசனை அந்த ஸ்மெல் அடிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், கோயில் செவுரு பார்த்தான், கோயில் செவுரு நல்லா இருக்கு, தேய்ச்சான், திரும்ப மோந்து பார்த்தான், திரும்ப ஸ்மெல் அடிச்சிச்சு, திரும்ப தேய்ச்சான், திரும்ப மோந்து பார்த்தான், திரும்ப தேய்ச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தர் இதை பார்த்துட்டான், இவன் கோயில் செவுத்தில் தேய்க்கிறான்றதை பார்த்துட்டான். உடனே நம்ம பையன் மேட்ச் பண்ணான், அதை தொட்டு கும்பிட்டான், அப்படி தொட்டு கும்பிட்டான். அவன் பார்த்தான், உள்ள இருக்கிற சாமியை விட இங்கே பெரிய சாமி இருக்கு போல, அதனால தான் இவன் தொட்டு கும்பிட்றான்னு. இவன் போனதுக்கப்புறம் அவன் வந்து தொட்டு கும்பிட்டான். எது சுண்டல் தேய்ச்ச இடத்த அவன் வந்து தொட்டு கும்பிட்டான். இவன் கும்பிட்றத பார்த்து அடுத்து ஒருத்தன் வந்தான், அவன் தொட்டு கும்பிட்டான். இப்போ என்ன கொடுமையாயிடுச்சுன்னு, அவன் போய் இப்படி சுற்றிட்டு வந்தான்ல, பிரகாரம் சுற்றிட்டு வந்தான்ல, வர்றப்ப பார்த்தா 20 பேர் நிற்கிறாங்க க்யூவில், டிக்கெட் போட்டானுங்க. சாதா சாமி 5 ரூபாய், சுண்டல் சாமி 25 டிக்கெட் போட்டானுங்க. இதில் என்ன கொடுமைனா, இவனும் போய் அதே வரிசையில் நிற்கிறாங்க. இந்த சுண்டல் சாமியை உருவாக்குனதே நீதானையா, நீயும் போய் அதிலேயே நிற்கிற. அதனால தான் கண்ணதாசன் ஐயா பாடினார், யார் இறைவன்னு கேட்டாங்க, யார் இறைவன்னாங்க, கண்ணதாசன் ஐயா பாடினார், பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். இந்த புரிதலை தமிழ் தானே கற்றுக் கொடுக்கும். இந்த தமிழ் அதனால்தான் வாழ்வியல் மொழிகளாக இருக்கு, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற மொழியா இருக்கு.
நம்ம வாழ்க்கைக்கு என்னப்பா கற்றுக் கொடுத்தோம்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு உலகத்திலேயே கற்றுக் கொடுத்தது நம்ம மொழி மட்டும்தான். உன் வாழ்க்கைக்கு நீ தான்ப்பா முயற்சி செய்ய முடியும். சாமியார் காலில் போய் விழுந்தேன்னா, எங்கள் ஊரில் ஒரு சாமியார் விபூதி எடுத்தார், கையை அப்படி ஆட்டி விபூதி எடுத்தார், கண்ணை மூடி குங்குமம் எடுத்தார், திடீர்னு மேலேருந்து எலும்புச்சம்பளம் எடுத்தார். இன்றைக்கி அவரை பெயில் எடுக்க ஆள் இல்லை, உள்ளூர் உட்காந்துருக்காரு, பெயில் எடுக்க ஆள் இல்லை. கண்ணதாசன் ஐயா தான் சொன்னார், திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் சிவனை நினைத்து தான் சீட்டை புரட்டுகின்றான், முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு எழுதியிருப்பார். இந்த உலகத்தில் எதுப்பா கைதட்டின 4 பேர் ரொம்ப நன்றியா, சிறப்பு. இந்த உலகத்தில் எதுப்பா பெரிசுன்னு கேட்டாங்க. அப்போ சாமி பெரியதா, சாமியார்கள் பெரிதான்னா உலகத்தில் இப்படி யாரும் கற்றுக் கொடுக்கவே இல்லைங்க. எந்த மொழிகளிலும் இதை கற்றுக் கொடுக்கவே இல்லை. அவ்வை தான் சொன்னாங்க, சாமியார் பெரியாள் கிடையாதுப்பா, ஏன் சாமியே பெரியவங்க கிடையாதுப்பான்னாங்க. முருகப்பெருமான் போய் அவ்வைகிட்ட கேட்குறாரா, நீங்கள் இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம்லலாம் விஷுவலைசேஷன் பார்க்குறோம்ல, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பாடல் அப்படியே விஷுவல் பண்ணிகிட்டே வாங்க. முருகர் போய் அவ்வைகிட்ட கேட்குறாரு, பாட்டி இந்த உலகத்தில் பெரியது என்ன பாட்டின்னு கேட்டார். பெரியது என்னன்னு அவ்வை சொல்கிறாங்க, பெரியது கேட்கும் தனிவடி வேலோய். அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரம்மா பெரியாளாக இருக்கலாம், இந்த பிரம்மா திருமால் வயிற்றிலிருந்து வந்தாருன்றாங்க. ஒருவேளை இந்த திருமால் பெரியவளாக இருக்கலாம், இந்த திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறாருன்றாங்க, பார்க்கடல் பெரிதாக இருக்கலாம், இந்த பார்க்கடலையே அகத்தியர்ன்ற முனிவர் கமண்டலத்தில் அடைச்சிட்டாராம். ஒருவேளை இந்த கமண்டலம் பெருசாக இருக்கலாம், அது இந்த பூமியிலிருந்து மொத்தமாக தோன்றியதுன்றாங்க, இந்த பூமி பெரியதாக இருக்கலாம், இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலைன்றாங்க, விஷுவலைசேஷன் ஆதிசேஷனுக்கு ஒரு தலைன்றாங்க. அப்போ ஆதிசேஷன் பெரியவராக இருக்கலாம், இந்த ஆதிசேஷனை உமையால் சுருட்டி மோதிரமாக மாட்டிக்கிட்டாங்கப்பா, உமையால் பெரியவளாக இருக்கலாம். ஆனால் இந்த உமையால சிவபெருமான் உடம்புல பாதி கொடுத்து வச்சுக்கிட்டாராம், உமையால பாதியாக கொடுத்து வச்சுக்கிட்டாரலாம். சிவபெருமான் பெரியாளாக இருக்கலாம், இறைவன் பெரியவராக இருக்கலாம், ஆனால் அந்த இறைவனை சக மனிதர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் இறைவனை நெஞ்சகத்தில் வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே சக மனிதருக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் பெரியவர்கள்னு தமிழ் கற்றுக் கொடுக்கிறது. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாளோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துலடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு உலகத்திற்கே தொண்டர்கள் பெருமையை சொன்ன மொழி நமது தமிழ். இது இந்த இளைஞர்கள் இந்த வயதில் இந்த விஷயத்தை கற்றுக்கணும். அதுக்காகத்தான் இந்த முத்தமிழ் விழா. உங்களுக்கு இப்போ இதை கடத்திட மாட்டோமா, இந்த துண்டை பற்றி, சக மனிதர்களுக்கு நேசத்தை பற்றி. நான் சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போயிருந்தேன். நீங்கள் இந்த பாட்டி கமலாத்தாள்ன்ற பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேரை கமலாத்தாள்ன்ற பேர். இந்த 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்களா ஒரு பாட்டி, தெரியுமா? 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 2 ரூபாய்க்கு இட்லி அந்த பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ரூபாய் இட்லி. அந்த பாட்டி பேர் கமலாத்தாள். அந்த பாட்டியை ரோட்டரி கிளப்பில் சார்பாக சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. நானும் போயிருந்தேன் அங்கே பேசுறதுக்கு. அந்த பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நான் கேட்டேன், ஏன் பாட்டி 2 ரூபாய்க்கு எப்படி பாட்டி உன்னால் இட்லி கொடுக்க முடியுது? இந்த 2 ரூபாய்க்கு எப்படி பாட்டி கொடுக்க முடியுங்க? அவங்களே தான் மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே, எப்படி பாட்டி இது முடியுதுன்னு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, அந்த 2 ரூபாயே பாதி பேர் கொடுக்க மாட்டான்ப்பான்னாங்க. சாப்பிட்டுட்டு அந்த 2 ரூபாயே பாதி பேர் கொடுக்க மாட்டான்ப்பான். அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி அப்படி கொடுக்காம போயிட்டா உனக்கு கஷ்டமாக இருக்காதா, என்ன பண்ணுவீங்க? அதையும் கொடுக்காம போயிட்டா உனக்கு கஷ்டமாக இருக்காதா, என்ன பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, தம்பி கொடுத்தா அதை லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி அதை புண்ணிய கணக்கில் எழுதிப்பேன் பாண்டாங்க. கொடுக்காட்டி அதை புண்ணிய கணக்கில் எழுதிப்பேன். இப்போ எவ்வளோ பெரிய பாரம்பரியங்கள்லேருந்து நம்ம வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய மனிதர்களை இது தமிழ் தானே கற்றுக் கொடுக்கும். இப்படியான பாரம்பரியத்தை ராஜராஜ சோழனுடைய வரலாறுலாம் படிக்கும்போது, நீங்கள் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம்ல, முடிஞ்சால் அந்த கல்வெட்டுகளில் நிறைய கதைகள் இருக்கும். அந்த சுற்றி கல்வெட்டு இருக்கா, அந்த கல்வெட்டில் நிறைய கதைகள் இருக்கும். சோழர் என்னெல்லாம் பண்ணாருன்னு அதில் கதைகள் வரும். அதில் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிருக்க, எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ராஜராஜ சோழன் பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் அங்கே கோயில் கட்டினார். அந்த கோயிலில் ஒவ்வொரு சன்னதிகள் இருக்குமா,
அந்த சன்னதிகளுக்கு நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் விளக்கேற்றணும், ஒவ்வொரு சன்னதிக்கும் விளக்கேற்றணும். நந்தா விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசுமாடும் கன்றும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த குடும்பம் பசுமாட்டையும் கன்றையும் வச்சு வாழ்ந்துக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய பாலை வச்சு நீங்கள் விளக்கேற்றணும்னு அரசு உத்தரவு. ஒரு சன்னதி, இவர் நகர்வலம் வரும்போது பார்க்குறாரு, ஒரு சன்னதியில் விளக்கு எரியலை. அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இதில் விளக்கு எரியலைன்னு கேட்குறாரு. நாங்கள் 10 நாளாக பார்க்குறோம், 10 நாளாக இந்த சன்னதியில் விளக்கெரியல, நாங்கள் அரசு ஓலையெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனாலும் இதில் விளக்கெரியல. விசாரணைக்கு அந்த குடும்பத்துலேருந்து வர சொல்கிறாங்க. ஒரு அம்மா அப்படியே நொந்து போய் கை குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க, உடம்பெல்லாம் இழைச்சி போய் கை குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. இவர் கேட்குறாரு, ஏன் இதுக்கு விளக்கேற்றலை, உங்களுக்கு தான் மாடெல்லாம் கொடுத்தோம்ல, ஏன் விளக்கேற்றலைன்னு. அவங்க சொல்கிறாங்க, காவேரியில் வெள்ளம் வந்துச்சா, அந்த காலத்தில் காவேரியில் வெள்ளம் வந்துச்சு, காவேரியில் வெள்ளம் வந்துச்சா, வந்தப்போ எங்கள் மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்கள் மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்கள் குடிசையோடு எங்கள் கணவரும் அந்த வெள்ளத்தில் இறந்து போயிட்டார். 45 நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ளம் வந்தது, என் கணவரும் அதோடு இறந்து போயிட்டாங்க, மாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு 45 நாளைக்கு முன்னாடி, அதனால் ஏற்ற முடியல. இப்போ சோழர் கேட்குறாரு, 45 நாளைக்கு முன்னாடி வெள்ளம் வந்ததுன்னு சொல்கிறீங்க, 45 நாளைக்கு முன்னாடி உன்னுடைய கணவன் இறந்து போயிட்டாருன்றீங்க, 45 நாளைக்கு முன்னாடி மாடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டதுன்றாங்க, ஆனால் கோயிலில் விளக்கு 10 நாளாக தான் எரியலைன்னு சொல்கிறாங்களே, எங்கேயோ இடிக்குதுல்ல, இந்த 10 நாளாக தான் கோயிலில் விளக்கு எரியலைன்றாங்க, இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த அம்மா சொன்ன வார்த்தைங்க, இத்தனை நாள் என் தாய்ப்பாலை விற்று அதில் வரக்கூடிய பணத்தின் மூலமாக நான் கோவிலில் விளக்கேற்றி கொண்டிருந்தேன், இன்றைக்கு என் தாய்ப்பாலும் வற்றிவிட்டது, என்னால் விளக்கேற்ற முடியவில்லை. நாங்கள் ராஜராஜ சோழன் நெகிழ்ந்து போய் சொன்னார், எனக்கு கொடுத்த ராஜராஜன் என்கிற பட்டத்தை நான் இந்த தாய்க்கு கொடுக்கிறேன், இன்றிலிருந்து நீங்கள் ராஜராஜ பெருந்தேவி என்று அழைக்கப்படுவீர்கள்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு இருப்பிடத்தை கொடுத்து அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு, இந்த சன்னதி ராஜராஜ பெருந்தேவியின் நந்தா விளக்கால் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னார். இந்த தொண்டை உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த மொழியாக நம்ம மொழி மட்டும் தானங்க இருந்தது இல்லையா? இப்போ அறம், பொருள், வாழ்க்கையினுடைய பொருளை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், பொருள் அல்லவரை பொருள் என்று செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னார். ஒருத்தனுக்கு காசு இல்லைன்னா, காசு வந்துருச்சுன்னா மட்டும் அவனுடைய அடையாளம் கிடையாதுப்பா, அதை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்ன்றதான் அவங்களுடைய அடையாளம். போய் கேட்டாங்க வள்ளுவர்கிட்ட, சாமி நான் எப்படி சாமி சம்பாதிக்கணும்னா, நீங்கள் இப்படி தான் வள்ளுவம் படிக்கணும், போய் பேசுகிற மாதிரி போய் பேசுகிற மாதிரி கேட்கணும், சாமி எப்படி சம்பாதிக்கிறது? அவர் சொன்னார், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்னார். திறமையால காசு வரணுமா, இனிமேல் நீங்கள் போய் சம்பாதிக்க போறீங்க, வேலைக்கு போக போறீங்க, கரெக்டா? அப்போ எப்படிப்பா பொருள் வரணும்னா தீதில்லாத பொருளாக வரணும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திருடுறது கூட ஒரு வகையான திறமை தான், ஆனால் தீதில்லாத பொருளாக வரணுமா. சரி சாமி சம்பாதிச்சிட்டோம், சம்பாதிச்ச பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. வள்ளுவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, சம்பாதிச்ச பணத்தை எங்கே தெரியுமா வைக்கலாம்? பேங்க்ல போடுவோமா, திவாலா போயிடும். நிலம் வாங்குவோமா, பசங்களுக்கு தான் போகும். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, சாமி நான் சம்பாதிச்ச பணத்தை எங்கே சாமி வைக்கிறதுன்னா, பசித்தவனுடைய வயிற்றில் கொண்டு போய் நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சிருப்பா, அது மாதிரி வேற எங்கேயுமே அந்த பணம் பத்திரமாக இருக்காதுனார். அற்றார் அழிபசி தீர்த்தார் அஃதொருவருக்கு பெற்றார் பொருள் வை புலின்னு வள்ளுவர் கற்றுக் கொடுக்குறாரு. பொருள். மூணாவது என்ன பண்ணா, நீங்கள் வள்ளுவரை ஒரு அறிஞராக பார்க்கணுன்னா அறத்துப்பால் படிக்கணும், ஒரு நிபுணராக பார்க்கணுன்னா பொருட்பால் படிக்கணும். வள்ளுவரை நீங்கள் ஒரு கவிஞராக பார்க்கணுன்னா, இங்கே எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்னு தெரியல, ஆனால் கவிதை பிடிக்குமா? நீங்கள் உண்மையிலேயே கவிஞராக பார்க்கணுன்னா காமத்துப்பால் படிக்கணுங்க, அப்படி ஒரு கவிஞராக இருப்பார். இன்பத்துப்பால் படிக்கணும். காதல் கவிதை, நான் காலேஜ் படிக்கும்போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவங்க சொன்னாங்க எம்சிஏ படித்தோன்னு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, கடைசி ரோவில். இங்கே எத்தனை பேர் கடைசி பெஞ்சு? எத்தனை பேர் கடைசி பெஞ்சு? எல்லாருமே முதல் பெஞ்சா? நானும் கடைசி பெஞ்சு. எத்தனை பேர் இங்கே கடைசி பெஞ்சு? அங்கே இருக்காங்க, என் இனமெல்லாம் மேலே இருக்க. நீங்கள் காலத்தில் வென்றவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. 2வது பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு படிச்சு, இந்த கடைசி பெஞ்சில் இருக்காங்களே சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பயுமே, எப்படினாலும் நம்ம ஜெயிச்சிடுவோம். முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க எப்படி ஒரு அரசு வேலைக்கு போயிடுவாங்க, 2வது பெஞ்சில் இருக்கிறவங்க எப்படியாவது ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிடுவோன்னு ஒரு நிம்மதியில் இருப்பான். அந்த கடைசி பெஞ்சில் இருப்பான்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நான் எப்படியும் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆயிடுவேன், நீ எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஏன்டா தானே வரணும் சொல்லுவோம். இப்போ நான் கடைசி பெஞ்சில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வைரமுத்து ஐயாவுடைய ஒரு கவிதை படிச்சுட்டு இருந்தோம். அந்த காலேஜ் டேஸில் கவிதை படிக்கிறது தானே எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி ஒரு கவிதை படிச்சுட்டு இருக்கேன்.
அவர் வந்து காதலியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். வாழ்ந்து விட்டு சாகிறேன்னு ஒரு கவிதை. இந்த கவிதை இப்படி தான் வரும். இந்த கவிதை இப்படி படிச்சுட்டு இருக்கோம். அந்தி மலர் மேடை தண்ணில் ஆடி வரும் மேகம், சந்தமொழி சிந்து தினம் தந்த சுக போகம், இந்த மனம் தவநிலையில் ஏற்ற வரமாகும், அந்த சுகம் இல்லை என்றால் ஆவி பறி போகும், பேதை மனம் பாவை அவள் பூமடியில் நாளும், பாதை தடு மாறி தினம் பஞ்சனையில் வீழும், கோதை மகள் ஆடி வரும் கோபுரமும் தோளும், சீதை வழி வந்த மகள் தேனழகு போலும், நின்ற சதை வீதிகளில் நீண்டதொரு பயணம், கண்டு வரும் காதல் என்னும் பருவம், பெண்மையினை வான்வெளியில் பேசவிடு தினமும், இந்த சுகம் கண்டுவிடில் என்ன செய்யும் மரணம்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். நான் இதை படிச்சுட்டு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ரொஜெக்டர் போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதை படிச்சுட்டு சே வைரமுத்தையா அப்படின்னு கத்திட்டேன். எங்க கிளாஸில் அவருங்க ஹெச்ஓடி எல்லாம் கிளாஸே அமைதியாக இருக்காங்க. அச்சா என்ன கவிதை அப்படின்னு கத்திட்டோம். இப்போ அவர் பாடம் எடுத்தவரில் 2 நிமிஷம் இப்படியே என்னை பார்த்தாரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்ற மாதிரி அவர் கிட்டக்க வந்து உனக்கு கவிதை படிக்க ரொம்ப பிடிக்குமான்னு என்னை பிடிச்சி இழுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்து கவிதை படின்னு அனுப்பிவிட்டு போயிட்டார். இங்கே தமிழ் ஹெச்ஓடியில் என்ன கவிதை பிடிச்சேன்னு கேட்டார். இந்த பிரச்சனை வந்து என்ன கவிதை, நான் சொன்னேன் வைரமுத்தையாவோட இந்த கவிதையை படித்தேங்க. அவர் கேட்டார் ஒரு வார்த்தை, வள்ளுவரை விட உங்கள் வைரமுத்து பெரிய காதல் கவிஞரோ அப்படின்னாரு. வள்ளுவரை விட பெரிய காதல் கவிதை எழுதுவார். நான் கேட்டேன், வள்ளுவர் காதல் கவிதை எழுதியிருக்காரா? நீ இதை படியா அப்படின்னு அந்த இன்பத்து பாலை எடுத்து போட்டார். இதை படினார். அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஒரு மனுஷன் இப்படி ஒரு கவிதையை எழுத முடியுமான்னு. ஒரு பையனுக்கு காய்ச்சல் வருது. இப்படி இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. காய்ச்சல் வருது. ஃப்ரெண்டு போகிறான். என்னடா ஆச்சு? காய்ச்சல் வந்துருச்சுடா. எப்படிடா காய்ச்சல் வந்துச்சு? எனக்கு பிடிக்கும்ல ஒரு பொண்ணு, எனக்கு பிடிக்கும்ல ஒரு பொண்ணு, நான் அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைப்பேன்ல, அந்த பொண்ணு மறுபடியும் என்னைய பார்த்துட்டாடா, அதனால காய்ச்சல் வந்துருச்சுடா, அதனால காய்ச்சல் வந்துருச்சுடா. ஓ பேராசிட்டமால் சாப்பிட்டியா? இவர் கேட்குறான், ஃப்ரெண்டு கேட்குறான், மாத்திரை சாப்பிட்டியா? பேராசிட்டமால் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன், ஆனாலும் அந்த காய்ச்சல் தீரவே இல்லை. எப்படிடா காய்ச்சல் போகும்? எப்படி திரும்ப போகும்? அந்த பொண்ணு பார்த்தாளா, அதனால காய்ச்சல் வந்துச்சா? மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்தாதாண்டா அந்த காய்ச்சல் திரும்பல் போகும்னு ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க வள்ளுவர். இருநோக்கு இவளின் உண்கண் உள்ளது, இருநோக்கு இவளின் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றா நோய் மருந்துன்னு எழுதியிருப்பார். புரிஞ்சு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. இந்த கவிதை காதல் கவிதைகளை படிக்கணும்னாலும் வள்ளுவத்தை தாங்க படிக்கணும். நீங்கள் மறுபடியும் அவர்கிட்ட தான் போகணும். ஊரார்க்கவை எருவாக அன்னைக்கு நீராக நீளும் இந்த நோயின்னு இந்த நோய் எழுதியிருப்பார். அவர் இப்படி ஒரு தமிழரின் பாரம்பரியத்தை காதலில் போய் சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தமிழருடைய பெரிய பண்பு என்ன தெரியுமா? விருந்தோம்பல். கரெக்டா? விருந்தோம்பல். காதலன் வந்து களமாட போயிட்டாராம், சண்டைக்கு போயிட்டாராம், போர்க்களத்துக்கு போயிட்டாராம். இந்த காதலியால் காதலனை பார்க்கவே முடியலையா. இப்படி ஒரு குரல் எழுது, காதலியால் காதலனை பார்க்கவே முடியலையா. இப்போ இந்த காதலி கனவு கிட்ட பேசுகிறாங்க, கனவோடு பேசுகிறாங்க. நான் என் காதலனை பார்க்கவே முடியல, தினமும் நீ தானே அவன் முகத்தை கொண்டு வந்து என் முகத்தை காட்டுற, என் கனவுல காட்டுற, உனக்கு நான் ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுப்பேன்னு கேட்குறாங்களா. காதலின் தூதோடு வந்த கனவிற்கு யாது செய்வேன் கொள்விருந்துன்னு வள்ளுவர் எழுதியிருப்பார். இந்த ரிட்டன் கிஃப்ட், கனவிற்கு விருந்தோம்பல் கொடுக்க முடியுமா என்று கேட்ட ஒரே மொழியாக நம்ம வள்ளுவம் மட்டும்தான் இருந்தது. அதுக்காகவாது வள்ளுவம் படிச்சிடணும். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கல்லூரி மாணவர்களாகிய நமக்கு இந்த தமிழும் சிந்தனையும் வள்ளுவமும் எப்படிப்பா பயன்படுதுன்னா, ஒரு சில ஃபார்முலா மட்டும் நான் கடத்தி கொடுத்துட்டு என்னுடைய பேச்சு முடிச்சிடறேன். 3 விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன். இத்தனை நேரம் நீ பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல, இனிமே கேட்டுருங்க. 3 விஷயம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் விஷயம் பசித்திரு, 2வது தனித்திரு, 3வது விழித்திரு. 3 விஷயம் தமிழில் வள்ளலார் கற்றுக் கொடுத்துட்டு போனார். பசித்திரு, 2வது தனித்திரு, 3வது நீ விழிச்சிருக்கியான்னு பார்க்குற. நல்லா சாப்பிட்டு வந்துட்டு இந்த எப்பயுமே மேடம் லஞ்சு பீரியடுக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். கிளாஸ் எடுக்கிறது ஏன் பாடினா, நம்ம இன்ட்ரெஸ்டாக பாடம் எடுக்கும்போது இவன் தலை போய் முன்னாடி இருக்கிற மண்டையில் முட்டும் டங்குன்னு இதுடா அப்படின்னு இன்னும் பேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி உட்காந்து. இதெல்லாம் நடக்கும் லஞ்சு பீரியடுக்கு அப்புறம் தான். இல்லை விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அது என்னப்பா பசித்திருன்றாங்க? பசியோடு இருக்கிறதா கிடையாது, சாப்பிட்றதானா கிடையாது. எங்கு எதை கற்றுக்க முடியுமோ அங்கங்கே அதை கற்றுக்கணுமா. இப்போ ஜெய்பீமில் ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? ஒரு பாட்டு வந்துச்சா, தலை கோதும் இளங்காத்து
மரமாகும் விதையெல்லாம் கேட்டிருக்கோமா? நல்லா சொல்லலாம். தலைக்கோது இளங்காத்து சேதி கொண்டு வரும். அது என்னப்பா தலைக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும்? இந்த காற்று அடிக்குதில்ல, காற்று அடிக்குதில்ல, இந்த காற்றுல ஏதோ 2 வார்த்தை வந்து காதில் விழுந்துருமாங்க. இந்த காற்றுல 2 வார்த்தை காதில் விழுந்துருமா. அப்படி விழுந்துச்சுன்னா அந்த வார்த்தை விதையா போய் உள்ள விழுமா. விதையா நாம செம்மனாக இருந்தால் அந்த விதை விருட்சம் ஆயிடுங்க. பைபிள் ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவை நசுங்கி போகின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. அந்த செம்மண்ணுக்குள் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன ஒரு வாசகம் வரும். நீங்கள் எல்லாம் இந்த அழகான செம்மண்ணில் விழுந்த விதைகள், இந்த கல்லூரி என்கிற இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள். உங்களுக்குள்ள ஒரு வீரியத்தை கடத்தி விட மாட்டோமா? அந்த விதை அந்த முட்டி முளைச்சு வருதில்ல, அந்த மண்ணை முட்டி மோதி முளைச்சு வருதில்ல, அதற்குள்ள ஒரு வீரியம் இருக்குல்ல. எல்லா விதையும் வீரியம் ஆயிடாது, எல்லா விதையும் விருட்சம் ஆயிடாது. அதனால தான் அடுத்த வார்த்தை போட்டாங்க, மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். அந்த மண்ணை முட்டி மோதி வெளியே வருதில்ல, மரமாய் நிக்குதில்ல, வாழ சொல்லி தருமா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சந்திச்சிருவோம்பான். முதல் விஷயம் தான் பசித்திரு. இந்த வாழ்க்கையில் எங்கெங்க எதை எதை கத்துக்கலாம். வள்ளுவர் கற்றுக் கொடுக்குறாரு, உடையார் முன் இல்லார் போல். இந்த காசு இருக்கிறவன்ட்ட இல்லாதவன் போய் நிற்பான்ல, சாமி எனக்கு ஏதாவது உடையார் முன் இல்லார் போல் ஏகாற்றும் கற்றார் கடையரே கல்லாதார்னு ஒரு வார்த்தை போடுவார். அப்படி இல்லாதவங்க போய் நிற்கிற மாதிரி எனக்கு எங்கிருந்தாவது எதையாவது சொல்லித்தாங்கப்பா, எங்கிருந்தாவது என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை என் காதில் விழுந்து விடாதான்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் பசித்திருத்தல். ஏன்பா அந்த வார்த்தை ஒழுகணும்னா, அந்த வார்த்தை எங்கிருந்தாலும் வரலாம். ஒரு பேச்சாளரினுடைய உதட்டிலிருந்து வரலாம், ஒரு புத்தகத்தினுடைய எழுத்திலிருந்து வரலாம், உங்கள் ஆசிரியர்களினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வரலாம், உங்கள் நண்பர்களினுடைய சொல்லிலிருந்து வரலாம், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரலாம். நீங்கள் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான வார்த்தை உங்கள் காதுகளில் வந்து விழும். ஒரு பாட்டி இப்படியே கையசைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேரம் போனா, பாட்டி என்ன பண்ணுற அப்படின்னா, ஊசியில் நூல் கோக்குறேன்டான்னுச்சு. ஊசியில் நூல் கோக்குறேன்னுச்சு. அவன் சொன்னா, இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் முடியாது பாட்டின்னா. ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ கண்ணு தெரியாமல் வெறுங்கை ஆட்டிக்கிட்டு இருக்க பாட்டின்னா. அப்போ அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கோம்ல ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம அடையணும்னு நினைக்கிறோம்ல ஒரு வாழ்க்கை, இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல, இந்த பயணத்திற்கு பெயர் தான் கனவு. 5 வருஷம் கழிச்சு நான் இந்த இடத்துல இருப்பேன்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, இந்த பயணத்தின் பெயர் தான் போராட்டம், இந்த பயணத்தின் பெயர் தான் லட்சியம், இந்த பயணத்தின் பெயர் தான் முயற்சி. இந்த பயணத்தை அடைவதற்கு நாம் பசித்தலோடு இருக்க வேண்டும். ஒரு பசி நமக்குள் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு தாகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்ல, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காலமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் பாவிஜய். அந்த போராட்ட குணம் நம்மிடம் இருக்கிறதான்றது ஒரு பெரிய கேள்வி. திருவிளையாடல் படம் பார்த்திருக்கியா? திருவிளையாடல் பார்த்துருக்கீங்களா? யார் நடிச்சது? தனுஷா? தனுஷு நடிச்சார்ல, அவரோட திருவிளையாடல் வந்துச்சு. நாம தானே அது திருவிளையாடல் ஆரம்பமா? சரி, திருவிளையாடல் ஒரு படம் தெரியுமா? அந்த காலத்து படம். யார் நடிச்சாங்க? சிவாஜி சார் நடிச்சாரா? சிவாஜி சாரோட இன்னொருத்தர் வருவார்ல, யாரு? நாகேஷ். சொல்றோமா? எத்தனையோ பேர் அந்த படத்துல சிவாஜி சாரோட நடிச்சாங்கல்ல. நாம ஏன் நாகேஷை மட்டும் சொல்றோம்? அவருடைய காட்சி மட்டும் மனசுல பதிஞ்சிருச்சு. கரெக்டா? நாகேஷ் சார்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் சார் அந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு உடல் மொழி வச்சிருப்பாரு, இப்படி ஒரு மாதிரி தினிசான ஒரு பாடி லாங்குவேஜ், மதுரையில் நடந்த சம்பவத்தை தான் எடுத்தாங்க இல்ல, ஒரு வித்தியாசமான உடல் மொழி. தருமின்னு வரும்போது ஒரு உடல் மொழியே வித்தியாசமா இருந்தது. அவருக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைச்சிச்சு. நாகேஷ் சார்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த உடல் மொழியை எங்கிருந்து பிடிச்சிங்க? தருமிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிங்களே, இதை எங்கிருந்து இந்த உடல் மொழியை பிடிச்சிங்க? நாகேஷ் என்ன தெரியுமா சொன்னாரு? எங்கள் ஊரில் மயிலாப்பூர், அவர் ஊர் வந்து சென்னை மயிலாப்பூர், கபாலீஸ்வரர் கோயில்னு இருக்கு. அந்த கோயிலை சுற்றி ஒரு பைத்தியக்காரர் ஒருத்தர் இருந்தார், மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருந்தார்.
நான் தினம் போய் அவர் கிட்டக்க உட்காந்துக்குவேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பேன். அவர் தனக்கு தானே பேசிப்பார். திடீர்னு கோயிலை சுற்றி ஓடுவார், குப்பையெல்லாம் புறக்கி வச்சுப்பார், திடீர்னு குதிப்பார், தினிச்சா என்னெல்லாமோ பண்ணுவார். நான் ஒரு வாரம் உட்காந்து அவருடைய உடல் மொழி என்னன்னு அப்படியே கற்றுக்கிட்டேன். அந்த உடல் மொழியைத்தான் நான் கொண்டு போய் அப்படியே திரைப்படத்தில் நடித்தேன். அது மிகப்பெரிய வெற்றி ஆச்சுன்னார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நினைத்தால் உங்களுக்கு திருவள்ளுவரே வந்து பாடம் எடுத்தாலும் கற்றுக்க முடியாது. கற்றுக்கவே கூடாதுன்னு சொன்னால் அப்போ நம்ம மனநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? எங்கிருந்து எதை கற்றுக்கொள்ள முடியும், எங்கிருந்து எந்த வார்த்தை நமக்கான வாழ்க்கையாக இருக்கும், எந்த எழுத்து, எந்த சொல், எந்த பேச்சு நமக்கான வாழ்க்கையாக இருக்கும் என்று ஒருவர் காத்து கொண்டே இருக்கணும். பசித்திரு. ரெண்டாவது என்ன பண்ணா? தனித்திரு, இண்டிவிஜுவாலிட்டி. இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழை பற்றி பேசுகிறோமா, தமிழர்களை பற்றி பேசுகிறோமா? நான் மலேசியாவுக்கு பினாங்குன்ற ஒரு இடத்துல நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அந்த பினாங்கில் கடாரம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கடாரத்தை தான் ராஜேந்திர சோழனை பற்றிய ஒரு கல்வெட்டு பார்த்துட்டு வந்தோம். முத்தமிழ் விழாவில் அதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ராஜேந்திர சோழனை பற்றிய ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குது. அந்த கல்வெட்டை ராஜேந்திர சோழன் அடிக்கலை, அவர்கிட்ட தோத்து போனார்ல ஒருத்தர், இரவி விதங்கன்னு அவர் பேர். அவர் ஒரு கல்வெட்டு அடிச்சிருக்காரு. என்ன தெரியுமா அடித்தார்? கடல் கடந்து ஒருவர் 1000 யானைகளை படகில் கொண்டு வந்தார். கடல் கடந்து ஒருத்தர் வந்தார், ஒரு அரக்கன் மாதிரி ஒருத்தர் வந்தார். 1000 யானையை படகுல கூட்டிட்டு போயிருக்காரு. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, 1000 யானை. அப்போ அந்த யானைக்கான மருத்துவர்கள் வந்திருக்கணும். அந்த காலத்தில் மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் கிடையாது. என்னப்பா வச்சுருந்தாங்கன்னா, ரொம்ப அழகாக அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, தெய்வ வாக்கு விலங்கு சேர்னாங்க. தேவாங்க வச்சுருப்பாங்களாங்க உள்ளர, கப்பலில் தேவாங்க வச்சுருப்பாங்க. அந்த அந்த டைரக்ஷன் பார்க்குறதுக்காக, எந்த திசைன்னு பார்க்குறதுக்காக கப்பலில் தேவாங்க வச்சுருப்பாங்க. ஒரு பையனை ஒருத்தனை போய் சண்டை போட்டிருக்கான், பலார்னு அடிச்சிட்டான். ஏன்டா அப்படின்னு கேட்டான். நீ என்னை போன மாதம் தேவாங்கன்னு திட்டினேல்ல, அதுக்காக அடித்தேன் அப்படின்னா. ஏன்டா போன மாதம் திட்டினதுக்கு ஏன்டா இப்போ அடிக்கிறார்? நான் இப்போ தானே தேவாங்க நேரில் பார்த்தேன் இருக்கான். அந்த அந்த தேவாங்க நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் எப்போ உட்கார வச்சாலும் அது மேற்கு நோக்கி தான் உட்காரும். அதை எப்போ கீழே இறக்கி உட்கார வச்சிங்கனாலும் மேற்கு நோக்கி உட்காரும். இப்படி ஒரு இயற்கை அறிவு படைத்து 1000 யானைகள் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு நாட்டை ஜெயிச்சிருக்காருங்க. கடல் கடந்து கடாரமுனை, அக்ஷய முனைன்னு உலகமெல்லாம் தனித்துவத்தை கொடுத்தவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க. நீங்கள் இங்கிருந்து கல்லணை, நம்ம ஊர் கல்லணை, எத்தனை பேர் போயிருக்கீங்க கல்லணைக்கு? மற்றவங்களாம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்கோம். இந்த இருக்கு கல்லணை, இந்த இருக்கு கல்லணை. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக நீர்ப்பாசனத்தை உலகத்திற்கே தனித்துவமாக ஓடி வரக்கூடிய காவேரியை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே நீர்ப்பாசனத்தை கற்றுக் கொடுத்தவங்க இந்த திருச்சி மண்ணை சேர்ந்தவங்க, நம்ம சோழ நாட்டை சேர்ந்தவங்க. இந்த இருக்கு கல்லணை, தனித்துவத்தினுடைய ஆச்சரியம். நீங்க தாராசுரம்னு ஒரு கோயில் இருக்கு, இசை படிக்கட்டுகள் தமிழர்களினுடைய தனித்துவம். நெல்லையப்பர் கோயில் போலுங்க, இசை தூண்கள் தமிழர்களினுடைய தனித்துவம். இப்படி கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடம் இருக்கு கும்பகோணத்துக்கிட்ட. நீங்க அங்க போனீங்கன்னா ராணிமார்கள் குளிக்கிறதுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். நீங்க கீழிருந்து பார்த்தா மேலே யார் நிற்கிறாங்கன்னு தெரியும், மேலிருந்து பார்த்தா கீழே யார் குளிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இங்கே இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் நம்முடைய தனித்துவங்க, இண்டிவிஜுவாலிட்டி. உலக நாடுகளுக்கெல்லாம் தமிழர்கள் ஏன் தனித்துவமாக தெரிகிறார்கள்னா, தங்களுடைய இலக்கியத்தின் மூலமாக தனித்துவமாக தெரிந்தார்கள், வாழ்வியலின் மூலமாக தனித்துவமாக தெரிகிறார்கள், கட்டிடங்கள் ஆர்கிடெக்சர் மூலமாக தனித்துவமாக தெரிகிறார்கள். ஹிலாரி கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் இந்திய நாட்டிற்கு வந்து தமிழகம்லாம் சுற்றிட்டு போகும்போது அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தமிழகத்தை பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு கேட்டாங்க. தமிழகத்தை பார்த்து வியந்த விஷயம், அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கோபுரங்கள், கோயில்கள், இதெல்லாம் என்னை ஆச்சரியமூட்டியது. ஆனால் நான் பிரமித்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த கோவில்களையும் கோபுரத்தைக்கும் நிகராக குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் பாரம்பரியத்தோடு வாழ்கிறார்களே, இதுதான் என்னை ஆச்சரியப்பட வைத்த விஷயம்னு ஹிலாரி கிளின்டன் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இப்படி வாழ்வியல் மூலமாக தனித்துவம், இந்த இண்டிவிஜுவாலிட்டி. முதல் விஷயம் பசித்திருத்தல், ரெண்டாவது தனித்திருத்தல், மூணாவது என்ன? விழித்திருத்தல். விழித்திருத்தல்னா என்ன? யாருன்னா நம்ம கிளாஸில் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் மேம், கடைசி பெஞ்சில் 2 கண்ணும் திறந்துருக்கும், 2 கண்ணும் திறந்துருக்கும், ஆனால் தூங்குவாங்க. அது எப்படி தான் சாத்தியம்னே தெரியாது. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தூங்குவாங்க. அப்போ வி ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட். ஏன்னா நானும் தூங்கியிருக்கேன்ல, எனக்கும் அந்த அனுபவம் இருக்குல்ல. 2 கண்ணையும் திறந்து தான் இருப்போம், ஆனாலும் ஒரு தூக்கம் வரும். அதுக்கு எப்பயுமே அது ஒரு விஷயம். அப்போ
என்ன வார்த்தைன்னா விழித்திருத்தல்னா என்ன தெரியுமா? விழிப்புணர்வோடு இருக்கோமான்னு ஒரு கேள்வி வருதுல. எல்லாமே முழிச்சிட்டு இருக்கோம், ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இங்க காலம் என்ன சொல்லுவோம்? காலம் காலம் பொன் போன்றது இதானே கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. காலம் பொன் போன்றது இதானே கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போட்டா காலம் பொன் போன்றது இல்லை, உயிர் போன்றது. பொண்ணு தொலைச்சிட்டோன்னா சம்பாதிச்சிடலாம், தங்கம் தொலைஞ்சிருச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு என்ன தேதி? 19ஆம் தேதியா? 19ஆம் தேதி ஜூன் மாதம். இந்த 4 மணி போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்காது. தங்கத்தை தொலைச்சா சம்பாதிச்சிடலாம். விழிப்புணர்வோடு ஒரு காலத்தில் இல்லை என்றால் அந்த காலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கல இந்த காலேஜ் டேஸ், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம். இது நாங்கள் மீடியாலலாம் டிஆர்பி டைம்னு சொல்லுவோம். அப்படியான வாழ்க்கை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்ட காலம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபேஸ்புக் உட்காந்து நோண்டிட்டு இருக்கோமா? ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்கோமா? இந்த காலத்தை ஓட்டுறோமா? இதில் ஓடுறது ரீல்ஸ் இல்லை, காலம். காலம் ஓடுறது காலம். நம்ம விழிப்புணர்வோடு இல்லைன்னா என்னப்பா ஆகும்னா, திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமுருகாற்றுப்படை யார் எழுதினது? ஐயோ இப்படி கேட்பாருன்னு தெரிஞ்சா முன்னாடி உட்காந்துருக்க மாட்டேன். நக்கீரர் எழுதினார் திருமுருகாற்றுப்படைன்னு. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. நக்கீரர் என்ன பண்ணுறாரா, திருப்பரங்குன்றத்தில், எங்கள் ஊர் திருப்பரங்குன்றத்தில் நடந்த கதை அது. நக்கீரர் என்ன பண்ணுறாரு, சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. கேட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. மேலேருந்து ஒரு இலை உழுகுது. இந்த இலை பாதி தண்ணியில் இருக்கு, பாதி தரையில் இருக்கு. உளுந்த இலை இந்த தண்ணியில் இருந்துச்சுல்ல, அது சிகப்பு கலரில் மாறிச்சு. தரையில் இருந்துச்சுல்ல, அது மஞ்சள் கலரில் மாறிச்சு. இந்த சிவப்பு கலரில் மாறிச்சுல்ல, அது குருவியா, அது மீனாக மாறிச்சு. தண்ணிக்குள்ளே இருந்துச்சுல, அது மீனாக மாறிச்சு. தண்ணிக்கு வெளியே மஞ்சள் கலர் இருந்துச்சுல்ல, அது குருவியாக மாறிச்சு. இதெல்லாம் எப்படி நான் மாறும்னு கேட்கப்படாது, இது கதை. கரெக்டா? இப்போ இந்த குருவி என்ன தெரியுமா பண்ணுச்சு? மீனை பிடிச்சி வெளியே இழுத்துச்சு. இந்த மீன் என்ன தெரியுமா பண்ணுச்சு? குருவியை பிடிச்சி உள்ளே இழுத்துச்சு. இப்போ குருவி உள்ளே போனால் குருவி செத்து போயிடும், மீன் வெளியே வந்தால் மீன் செத்து போயிடும். இது ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சா? நம்மால் சிவபூஜையை விட்டுட்டு இது ரெண்டும் எப்படா சண்டை போடுதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சார். நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு விஜய் பார்வதி சாண்ட்ராவும் என்ன சண்டை போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோமா பிக் பாஸில்? யார் 2 பேர் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு யாரோ 2 பேர் சண்டை போட்டு போகிறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம முக்கியமானதை படிச்சுக்கிட்டு இருப்போம் மேடம். அப்போ தான் ஏதோ ஒரு நடிகர் யாரோ ஒரு நடிகர் விவாகரத்து பண்ணிட்டாரா, இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இந்த நடிகர் இவர்களோடு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரே காஸ்டியூம் போட்டு போனாருன்றதை உட்காந்து நம்ம கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோமே. கரெக்டா? யாரோ ஒருத்தர் யாரோடய சண்டை போட்டு போகிறாங்க, நமக்கு என்னங்க வந்துச்சு? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மீனும் குருவியும் சண்டை போட்டுச்சா, இவர் சிவபூஜையை விட்டுட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சாரா, ஒரு பூதம் அவரை தூக்கிட்டு போயிடுச்சான். ஒரு பூதம் அவர் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த பூதம் வேறு யாரும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் தான். இன்னைக்கு காலத்தோடு நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்துக்கணும். அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போன பூதம் அவர் எங்கே தெரியுமா வச்சுச்சு? ஒரு குகையில் கொண்டு போய் அடைச்சிச்சு. இந்த குகை வேறு எதுவும் இல்லை, கையில் வச்சுட்டு சுற்றுறோம் பாருங்கள் கொல்லிக்கட்டை செல்ஃபோனுன்னு, அதுதான் அந்த குகை. அதில் கொண்டு போய் அடைச்சிச்சு. அதில் ஏற்கனவே 999 முனிவர்கள் இவரை மாதிரியே இருந்தாங்க. ஏற்கனவே 999 பேர் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்னப்பா பூஜை செஞ்சியா? ஆமாம். இலை விழுந்துச்சா? ஆமாம். பச்சை கலரில் மாறிச்சா? ஆமாம். மஞ்சள் கலரில் மாறிச்சா? ஆமாம். மீன் வந்துச்சா? ஆமாம். குருவி வந்துச்சா? ஆமாம். 2 சண்டை போடுறத வேடிக்கை பார்த்தியா? ஆமாம். வெல்கம் டு த குகை. பூதம் தூக்கிட்டு வந்துச்சா? நாங்களும் இப்படி தான் வந்தோம், வெல்கம் டு த குகை வா அப்படின்னு. இப்போ நக்கீரர் என்ன பண்ணுறாரு? முருகப்பெருமானை வணங்கி திருமுருகாற்றுப்படை என்கிற நூலை எழுதினார். வேல் காப்பாற்றியது என்பது தமிழர்கள் வரலாறு. இந்த வேல்ன்றது என்ன தெரியுமா? வேல்னா தமிழில் அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு என்ன தெரியுமா இருக்கும்? வேல் இப்படி தானே இருக்கும், கூர்மையாக இருக்கணும். அறிவு அகலமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். நாலேஜ் ஷுட் பி ஷார்ப்பர், வைடர் அண்ட் டீப்பர்னாங்க. இதைத்தான் வேல் வடிவத்தில் தமிழர்கள் பின்பற்றினாங்க. தமிழ் கோயில்களுக்கு பேர் எல்லாமே வேல் கோட்டம் தான் பேர், வேல் கோட்டம். அப்போ வேலை வேல்மாறல் பாட அங்கே நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாட அந்த வேல் அவரை காப்பாற்றியதுன்னு திருமுருகாற்றுப்படை வரலாறு. என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம உட்காந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அறிவு சொல்லுச்சுன்னா, இந்த இந்த இதெல்லாம் போனோன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறாதையான்னு நமக்கு அறிவு சொல்லுச்சுன்னா மாறுவோமா? ஏதோ ஒரு வகையில் நம்ம கவனத்தை சிதறடித்து கொண்டே இருக்கோமே. இந்த வாழ்க்கையில் விழிப்போடு இருக்கிறோம், விழிப்புணர்வோடு இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ எல்லாருக்குமே
ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ படிக்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? ஜென்ரலாக என்ன எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு? எது ரொம்ப கஷ்டம்? எல்லாமே ஈஸியா? எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? கொஞ்சம் சத்தமாக எதுப்பா கஷ்டமாக இருக்கும்? காலேஜுக்கு வரதே கஷ்டமாக இருக்குன்றியா? இல்லையா? உனக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்? புரிந்தவர்கள் சிரிச்சு விட்டார். நீயா சிரிச்சு என்னைய மாட்டி விடக்கூடாது, புரியுதா? சரி, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும்? சரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேக்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து சோசியல் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குமா? இன்றைக்கி நான் ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டா, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வரலைனாலும் இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. ஒருவரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமானால் அந்த விஷயத்தை நம்மாலும் செய்ய முடியும். ஒருவரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலனா அதை நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும்னு நம்புங்க. அது நடக்கும், அது நடக்கும். நீங்கள் அவதார்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, பார்த்துருக்கீங்களா? அவதார், அந்த படத்தில் ஒரு டிராகனை போய் அடக்கிறதுக்கு போவார் தெரியுமா? ஒரு டிராகனை போய், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அவதார் படத்தில் ஜாக் சுலின்னு ஒருத்தர், அவர் போய் ஒரு டிராகன் அடக்குவார். பார்த்துருக்கீங்களா? அந்த டிராகன் என்ன பண்ணால் அவரை தள்ளி விடும், அவனை கொல்ல பார்க்கும், மலையிலேருந்து தள்ளி விடும், அவனை அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கும். ஆனாலும் கூட அவன் போராடிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தை விடவே மாட்டாங்க, நிற்பான். அந்த டிராகனுடைய கண்களை பார்ப்பான், அதை ஆச்சரியமாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வான். இந்த காம்போவை போடுவான், அந்த பாண்டிங்கை போடுவாங்க. அந்த டிராகனை பிடிப்பான், டிராகனை புரிந்து கொள்ள முயற்சி செய்வான், அதன் மேல் ஏறி உட்காருவான், பறக்க தொடங்குவான். அந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை இப்படிப்பட்ட டிராகன் தான். நமக்கு எது வராதுன்னு நினைக்கிறோமோ அது அப்படிப்பட்ட டிராகன். அது நம்ம கீழே தள்ளும், அது நம்மோட சண்டை போடும், நம்ம அதோட போராடித்தான் ஆகணும். ஆனால் அதை புரிந்து கொள்ளும் போது அதன் மீது ஏறி அமரலாம். உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டா, அருணகிரிநாதருடைய ஒரு பாடல் இருக்கும், தமிழ் எப்படிப்பட்ட டிராகன்றதுக்கு சொல்கிற. அருணகிரிநாதருடைய பாட்டு இருக்கும், வேல்மாறல்னு அது பேர். அறிவை வைத்து அருணகிரிநாதர் எழுதின பாட்டு வேல்மாறல்னு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகவேலே பருத்த மூளை சிறுத்த ஈடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினை களத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகு பதிக்கும் விதி தனக்கும் அரர் தனக்கும் குறும் இடுக்கண் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குந்தளல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் தருக்கி நம்மன் முறுக்கிவரின் எருக்குமதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் களிப்பில் உள்ள மலர்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி எடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைபுணர் கடிது குடித்து உடையும் உடைப்படைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க அரவிசை ததிர ஓடும் சிரத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலறமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலேன்னு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தமிழ் டிராகன் சீக்கிரம் வந்துடாது, அதோடு பழகணும். எந்த விஷயம் நமக்கு வரவில்லையோ அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். தமிழ் என்கிற அந்த தாயினுடைய கைகளை பிடித்து கொண்டேன். இன்றைக்கு எத்தனையோ மேடைகளுக்கு தமிழ் தாய் வானம் முழுக்க அழைச்சிக்கிட்டே போகிறாங்க. கிரியேட்டிவிட்டி முதல் விஷயம் என்ன பண்ணா, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, 3 விஷயம். கடைசியாக 2 உங்களுக்கான செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கல்லூரி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னப்பா காரணம்னா 2 பேர் காரணம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கப்புறம் போகிறீங்களா ஒரு இடம், அதுக்கு யாருப்பா பெரிய காரணம்? 2 பேர் தான் காரணம். யார் தெரியுமா? ஒன்று உங்கள் வலது பக்கம் உட்காந்துருக்கு, இன்னொன்று உங்கள் இடது பக்கம் உட்காந்து. இந்த 2 பேரை கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டா வாழ்க்கை உருப்பிடும். இந்த கல்லூரி வாழ்க்கை உருப்படியான விஷயமா அமையும். இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம். கரெக்டா? ஆமாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா இருக்கணும்? 9ஆம் நம்பர் மாதிரி இருக்கணும். 9 × 2 எவ்வளோ? 9 × 2 எவ்வளோ? 18. 1 8 கூட்டினா 9 வருதா? 9 × 3 எவ்வளோ? 27. 2 7 கூட்டினா
9 வருதா? 9 × 4 36. 3 யாரையும் கூட்டினா 9 வருதா? நம்மோடு யார் சேர்ந்தாலும் நம்முடைய தனித்தன்மத்தை விடாத அளவிற்கு அந்த நட்பு நம்மோடு இருக்க வேண்டும். யார் சேர்ந்தாலும் நம்மளுடைய தனித்துவத்தை கெடுத்துடக்கூடாது. 9 + 1 எவ்வளோ? 10. 1 அப்படியே இருக்கா? 9 + 2 11. 2 அப்படியே இருக்கா? 9 + 3 12. 3 வந்து 3ஆவே இருக்கா? நம்மோடு யார் சேர்ந்தாலும் அவர்களுடைய தனித்துவத்தையும் நாம் கெடுத்து விடாத வண்ணம் அந்த நட்பு இருக்கணும். 8ஆம் நம்பர் மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன் பாருனா 8 2 10. 2 வந்து 1 குறைஞ்சிரும். 8 3 11. 3 வந்து 2 குறைஞ்சிரும். நம்மோடு சேருபவர்கள் நம்மையும் கெடுத்து விடாமல் அவர்களும் கெட்டு விடாமல் இருக்கணும். நம்ம காற்று தான். இந்த காற்று பூவோடு சேர்ந்தால் வாசமாகும், மூங்கிலோடு சேர்ந்தால் இசையாகும், மலரோடு சேர்ந்தால் வாசமாகும், சாக்கடையோடு சேர்ந்தால் நாத்தமாகும். நாம் யாரோடு சேரப்போகிறோம் என்பது இந்த கல்லூரி வாழ்க்கையில் இந்த அற்புதமான இறைவன் கொடுத்த இந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக மாணவிகள் இருக்காங்க. அதனால் ஒரு கவிதை உங்களுக்காகவே சொல்லிட்டு போகிறேன். இப்போ எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் பள்ளிகளில் படித்தவங்கள, கல்லூரிகளில் படித்தவங்கள உடனே போய் பார்த்துட முடியும். மதுரையில் படித்த ஃப்ரெண்டை பார்க்கணுமா, உடனே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட முடியும். இங்கே மேடம்லாம் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க. கிராமத்தில் 2 தோழிகள் உண்ணா வளர்றாங்க. அவர்கள் தங்களுக்குள் பேசுவதாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. தோழிமார் கதைன்னு அந்த கவிதை நீங்க அடிச்சு இந்த கூகுள் அடிச்சு பாருங்க இந்த கவிதையை. தோழிமார் கதைன்னு அந்த கவிதை பேர். ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கும் புன்ன மரம், புன்ன மரத்தடியில் பூ விழுந்த மலர் ஒளியில் பேன் பார்த்த சிறுவயது பெண்ணே நினைவிருக்கா? சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக, புண்ணான இடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா? கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடையில் குச்சி ஐசு ஒன்று வாங்கி நாங்கடிக்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நாங்கடிக்க, பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேலையில் வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா? கண்ணாமூச்சி ஆடையில் கால் கொலுச நான் தொலைக்க சூடுவப்பா எங்காத்தான்னு சொல்லி சொல்லி நான் அழுக, உன் காலு கொலுச எனக்கு கொடுத்து உங்க வீட்டில் நொங்கு போட்ட ஞாபகம் இருக்கா? வெள்ளாரும் பளவளக்க வெயிலூரும் சலசலக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு நான் பதறி அல விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு உண்டோம், பிரியாது இருக்க பெருவழி ஒன்று யோசிச்சோம், பிரியாமல் இருக்க பெருவழி ஒன்று யோசிச்சோம். ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தையாய் வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா? ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது. எப்படியோ பிரிவானோ, இடி விழுந்த ஓடானோ, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, ஏன் புருஷன் ஏன் பொழப்பு ஏன் பிள்ளை என்னோட, ஓம் புருஷன் ஓம் பொழப்பு ஓம் பிள்ளை உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரையும் விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கும் புன்ன மரம் போன வருஷம் புயல் காத்தில் வேரோட சாஞ்சிருச்சுன்னு வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பார். அப்ப இந்த வாழ்க்கை கொடுத்த ஒரு அற்புதமான தருணம் இந்த கல்லூரி வாழ்க்கை. இந்த கல்லூரி வாழ்க்கையில் இந்த தமிழின் உதவி கொண்டு தன்னம்பிக்கையை, தமிழின் உதவி கொண்டு வாழ்வியலை, தமிழின் உதவி கொண்டு கவிதையை, அழகான இந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த கல்லூரியினுடைய மாணவ மாணவியர்கள் வர வேண்டும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு பெரிய தமிழ் பேச்சாளர் வர வேண்டும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு பெரும் தமிழ் சாதனையாளர் வர வேண்டும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் எழுத்தாளர் வர வேண்டும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் பேராசிரியர் வர வேண்டும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் உருவாக வேண்டும். நீங்கள் உலகமெல்லாம் இந்த தமிழை எடுத்து செல்லக்கூடிய பேரறிஞர்களாக இந்த கல்லூரியிலிருந்து வர வேண்டும் என்கிற ஒரு பெரும் காரணத்திற்காக இந்த முத்தமிழ் விழாவை இத்தனை தூரம் சிறப்பாக நடத்தி தமிழர்களினுடைய சிறப்பை உலகத்திற்கே வாழ்வியலை சொல்லி கொடுத்தவர்கள் தமிழர்கள் தாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருனா, மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு புது கவிஞர் எழுதியிருந்தார், தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது.
தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லைன்னா. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பான்னா, இந்த பேர் போயிடுச்சுன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டாங்க. உடம்பு ஒத்துழைக்கலைன்னா ஒருத்தர், இந்த அடுப்படியில் ஒரு துணி இருக்கும்ல, அடுப்படியில் ஒரு துணி இருக்குல்ல, என்ன துணி நீ தாயா சொல்ற, கறி துணின்ட்டு. மொத்த பக்கம் எந்த பக்கமும் சொத்த வரல, கறி துணி. இந்த கறி துணி தன்னுடைய ஹிஸ்ட்ரி சொன்னால் எப்படி இருக்கும், வாழ்வியல் ஹிஸ்ட்ரியை கரித்துணி சொன்னால் எப்படி இருக்கும்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கண்ணதாசன். கரித்துணி, இந்த வீட்டில் தொடப்பம்ல கரித்துணி, அது தான் வரலாறு சொல்லுதான். கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கண்கள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போலே இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிச கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து, தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. அந்த துணியில கிழிஞ்சு ஒன்று வந்து கதை சொல்லிச்சான். என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. இதுதான் உங்களுக்கான வரி. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஊட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பார். இந்த வாழ்வியலை தமிழ் தானே கற்றுக் கொடுக்கும். என்ன எவ்வளவு பெரிய பணக்காரர் ஒருத்தர் சொன்னார், திருச்சியில் நான் 4 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேங்க. இன்னொருத்தர் மதுரையில் 12 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேங்க, சென்னையில் 20 கிரவுண்டு வாங்கியிருக்கேங்க. இப்போ நிலம் சொல்லிச்சு, இவன் என்ன வாங்குறானா, இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், இவனே கொஞ்ச நாள் நான் தான் வாங்கி போட போகிறேன், இவன் என்ன வாங்கி போட போகிறான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தது தமிழ் தானே. வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி மாணிமோடு ஆடி மருளாடி விளையாடி வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரெழிவு சூளம் என கசுமலம் என நாரி உடல் அழிவேனோன்னு தமிழ் சொல்லுது. கசுமலமாக போகக்கூடிய வாழ்க்கையை மீட்டு ஒரு கலையாக தருவது தமிழ். அந்த தமிழை கொண்டாடக்கூடிய இந்த முத்தமிழ் விழாவில் இந்த கவிதை போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், பொதுவாகவே செஸ்ஸில் கூட ராஜாவை விட ராணிகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஒரு ராணி இருந்தாலே மற்றவங்க விளையாடவே முடியாது. ஆனால் ஒரு கல்லூரி முழுக்க ராணியாக இருந்து கொண்டு ஒரு சிப்பாயினுடைய தமிழை கேட்பதற்காக இத்தனை ராணிகள் காத்திருந்தார்கள் என்பதுதான். அப்படி இந்த கவிதை போல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில், இத்தனை கவிதைகள் சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில், இத்தனை கவிதைகளுக்கு மத்தியில் ஒரு கவிதை சொல்லக்கூடிய ஒரு அழகான தருணத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காகவே கல்லூரியினுடைய தாளாளர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் வந்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் முன்வரிசையில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அமர்ந்து கேட்ட மாணவ மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் சொல்லி, இந்த தமிழை உலகமெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய தமிழ் படையாக இங்கிருந்து நீங்கள் உருவாக வேண்டும் என்று தமிழால் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடடா, வார்த்தை நீ பேசுமா, நல்லா இருக்கு. நீங்க தொடருங்க. வார்த்தைக்கு வார்த்தை நெருப்பாய் அனல் பறந்து நம் எல்லோரையும் உற்சாகப்படுத்திய நமது விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு மதுரை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி 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 நன்றி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மதுரை ராமகிருஷ்ணன்ற ஐடி இருக்கும். நீங்கள் என்ன வாழ்வியல் ரீதியான சந்தேகங்களாக இருந்தாலும், உங்களுடைய போராட்டங்கள் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் டைரக்ட் மெசேஜ் டிஎம் பண்ணலாம். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு என்றைக்குமே காத்திருக்கோம். என்னுடைய புத்தகம் விழுமுன் எழுமின் என்கிற புத்தகம் உங்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கோம். இந்த புத்தகங்கள்
நல்ல கதைகளை, நல்ல சிந்தனைகளை, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களோட பேசும்போது இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விட்டு, இன்னைக்கு நீங்கள் என்ன புத்தகம் படிச்சீங்க, இன்னைக்கு என்ன கவிதை படிச்சீங்க, என்ன கதைகள் படிச்சீங்க, என்ன வாழ்வியல் சிந்தனையை படித்தீர்கள் என்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணத்தை இந்த கல்லூரியிலிருந்து ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்து அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டவர்கள் புகைப்படமும் எடுத்துக்கலாம். வாய்ப்பிற்கு நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்து நம் மேலான உரையால் இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நமது நன்றியின் அடையாளமாக தமிழ் விவாத மன்றம் மற்றும் தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயலாளர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.